ஆதியாகமம் முதல் அதிகாரம், இரண்டாம் அதிகாரம், இந்த 2 அதிகாரங்களும் சிருஷ்டிப்பை சொல்லுகின்றது. தேவன் எப்படி சிருஷ்டித்தார் உலகத்தையும் மனுஷனையும். அதற்கு பிறகு வீழ்ச்சி. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம், 4ஆம் அதிகாரம் வீழ்ச்சியை சொல்லுகிறது. ஆதாம் ஏவாள் எப்படி விழுந்தார்கள், ஆதாமுக்கு பிறகு காயின் எப்படி விழுந்தான், காயினுடைய வம்சத்தில் வருகிற லாமேக்கு போன்றவர்கள் எல்லாம் எப்படி தவறு செய்தார்கள் என்பதை 4ஆம் அதிகாரம் சொல்லுகிறது. 5ஆம் அதிகாரமும் அந்த வீழ்ச்சிக்கு பின்பு வர வீழ்ச்சிகளை பட்டியலிடுகிறது. உலகத்தில் எப்படியெல்லாம் மனுஷர்கள் தேவனை விட்டு விலகினார்கள் என்று. 6ஆம் அதிகாரம், 7ஆம் அதிகாரம், 8ஆம் அதிகாரம் ஜலப்பிரளயம் ஏன் வந்தது, எப்படி நடந்தது, எப்படி முடிந்தது என்பதை சொல்லுகிறது. ஜலப்பிரளயத்துக்கு பிறகு என்ன நடந்தது என்பதை 9ஆம் அதிகாரம் சொல்ல துவங்குகிறது. 8ஆம் அதிகாரம் ஜலப்பிரளயம் முடிகிறது. முடிந்ததும் நோவா பேழையிலிருந்து வெளியே வருகிறார். வெளியே வந்து என்ன செய்தார் என்பதை தான் 8ஆம் அதிகாரத்தில் நாம் கடந்த நாட்களில் பார்த்தோம். கடந்த நாட்களில் நாம் பார்த்த செய்திகளில் நோவா பேழையிலிருந்து வெளியே வருவதை குறித்து 15-19 இருந்து வாசித்தோம். தேவன் நோவாவை வெளியே புறப்பட சொன்னார். பிராணிகளும் வெளியே வந்தது. வெளியே வந்ததும் நோவா தகன பலியிட்டு தேவனை தொழுது கொண்டான். நோவா தொழுகைக்கு தேவன் பதில் கொடுக்கிறார். என்ன பதில் என்றால், அவன் பலியிட்டதை பார்த்தார், முகர்ந்தார், மகிழ்ந்தார், உள்ளத்திலே சொல்லிக் கொண்டார், இனிமேல் உலகத்தை ஜலத்தினாலே அழிக்க மாட்டேன் என்பதை தேவன் உள்ளத்திலே ஒரு தீர்மானம் செய்தார். அதை 8ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் 21ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். உலகத்தை அழிப்பதில்லை என்று சொல்லிவிட்ட பிறகு மனுஷனுக்கு அவர் நன்மை செய்வதற்கு வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறார். 8ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசித்தால், அவர் விதைப்பும் அறுப்பும் சீதனமும் உஷ்ணமும் கோடை காலமும் மாரிக்காலமும் இரவும் பகலும் ஒழிவதில்லை என்று வாக்கு பண்ணினார். இது முழு உலகத்துக்கும் முழு தேசங்களுக்கும் உள்ள வாக்குத்தத்தம். ஜலப்பிரளயத்துக்கு பிறகுதான் தேசங்கள் பிரிந்து பிரிந்து பல இடங்களில் சிதறி போனது. தேசங்கள் சிதறி வெவ்வேறு இடங்களுக்கு தூள் தூளாய் நிலங்கள் நகர்ந்த பிறகு, அப்பொழுது இரவு பகல், கோடைக்காலம் மழைக்காலம், சீதனம் உஷ்ணம், விதைப்பு அறுப்பு எல்லாருக்குமே வித்தியாசப்படும், மாறும். ஆனால் தேவன் அதை வாக்கு பண்ணுகிறார். ஜலப்பிரளயத்துக்கு பிறகு எல்லாருக்கும், எல்லா தேசத்தாருக்கும் நான் உதவி செய்வேன், கிருபையாயிருப்பேன், அழிக்க மாட்டேன் என்று வாக்கு பண்ணுகிறார். 8ஆம் அதிகாரத்தினுடைய இந்த வாக்குத்தத்தம் தேவன் பேசுகிறது 8ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலிருந்தே துவங்கி விடுகிறது. அந்த தொடர்ச்சி தான் 9ஆம் அதிகாரம். அதற்கு பிறகு நாம் ஜலப்பிரளயத்துக்கான ஆதாரங்களை பார்த்தோம். வேத வசனத்தில் இருந்த ஆதாரங்கள். அதற்கு பிறகு பெரேசஸ் என்பவன் புத்தகத்தில் எழுதின ஆதாரங்கள். அதற்கு பிறகு ஜோசிபஸ் எழுதின ஆதாரங்கள். அதற்கு பிறகு அந்தியோகியாவில் இருந்த தியோபிலஸ் எழுதின ஆதாரங்கள். அதற்கு பிறகு அர்மேனிய மனிதன் எழுதின ஆதாரங்கள். அதற்கு பிறகு ஜேம்ஸ் பாய்ஸ் என்பவன் எழுதின ஆதாரங்கள். இவைகள் எல்லாம் சேர்த்து இன்னும் அதிகமாய் துருக்கி இராணுவ வீரர்கள் ஜலப்பிரளய நடந்த பகுதி, பேழை இருந்த இடம், பேழை இருந்த இடத்திலிருந்து அவர்கள் உருவிக்கொண்டு வந்த சான்றுகள், மர பலகைகள்,
கீல் பூசப்பட்டிருந்ததை அதை சுரண்டி வந்த விதம், இதையெல்லாம் அந்த புத்தகத்திலே வெவ்வேறு ஆட்கள் எழுதியிருக்கிறார்கள். கடைசியில உலகத்தின் வரைபடம் ஜலப்பிரளயத்துக்கு சான்று என்று பார்த்தோம். உலகத்தின் வரைபடம் ஏன் இவ்வளவு கோலங்களிலே சிதறி இருக்கிறது தேசங்கள்? அதற்கு காரணம் தான் என்ன என்றால், இந்த உலக வரைபடம், இந்த உலகத்தின் தற்போதைய நிலை, நிலம், நில பாகங்கள் எல்லாமே ஜலப்பிரளயத்துக்கு பிறகு இருப்பவை. ஆகவேதான் இவைகளை நீங்கள் எந்த இடத்துல மேட்ச் பண்ணாலும் பிக்ஸ் பண்ண முடியும். ஆக பூமி ஆழத்தின் ஊற்றுகள் வெடித்து 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 வந்த பொழுது நிலங்கள் தானாய் பிளந்து பிளந்து நகர்ந்தது. இதற்கு இந்த நிலப்பரப்பு, இந்த நிலம், இவைகள் சான்றுகள். ஆக இதற்கு முன்பு ஒரே இடத்தில் இருந்த நிலங்கள் இப்பொழுது பூமி முழுவதும் சிதறி போயிருக்கிறது. ஆக ஜலப்பிரளயம் உண்டானதற்கான நல்ல தெளிவான சான்று உலக தேசத்தின் வரைபடம். ஆக இதற்கு பிறகுதான் நாம் ஜலப்பிரளயத்திலிருந்து என்ன கற்றுக்கொண்டோம், என்ன தேவன் சொல்லுகிறார் என்பதை பார்த்தோம். ஜலப்பிரளயம் நமக்கு சொன்ன செய்தி என்ன என்று. ஒரு பரிசுத்தமுள்ள தேவன், ஒரு நீதி உள்ள தேவன், ஒரு இரக்கமுள்ள தேவன், ஒரு வல்லமை உள்ள தேவன், ஒரு மனதுருக்கம் உள்ள தேவன் நமக்கு இருக்கிறார். அவர் என்ன எதிர்பார்க்கிறார் என்பதை தான் ஜலப்பிரளயம் நமக்கு பாடத்தை கற்றுக் கொடுக்கிறது. சரி, இந்த இடத்தில் தான் நாம் நிறுத்தினோம். இப்பொழுது இதே இடத்திலிருந்து இந்த பாடத்திற்கு நாம் செல்ல போகிறோம். ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம். ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம். தேவன் இந்த 1ஆம் வசனத்திலிருந்து 17ஆம் வசனம் வரைக்கும் பேசுகிறார். இந்த அதிகாரத்தில் மொத்தம் 29 வசனங்கள் இருக்கிறது. இந்த 29 வசனங்களிலே முதல் பகுதி முழுவதுமே தேவன் பேச ஆரம்பிக்கிறார். தேவன் பேசியதை சொல்லுகிறது. அதிலும் இதில் இன்னொரு காரியம், 8ஆம் அதிகாரத்தின் கடைசி வசனங்களில் இருந்து தேவன் பேசுகிறார். கவனியுங்கள், 8ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் தேவன் பேசும் செய்தி துவங்குகிறது. சுகந்த வாசனையை கர்த்தர் முகர்ந்தார். அப்பொழுது கர்த்தர், இனி நான் மனுஷன் நிமித்தம் பூமியை சபிப்பதில்லை. மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகள் அவன் சிறு வயது தொடங்கி பொல்லாததாய் இருக்கிறது. நான் இப்பொழுது செய்தது போல இனி சகல ஜீவன்களையும் சங்கரிப்பதில்லை. பூமியுள்ள நாளளவும் விதைப்பும் அறுப்பும் சீதளமும் உஷ்ணமும் கோடைக்காலமும் மாரிக்காலமும் பகலும் இரவும் ஒழிவதில்லை என்று தம் உள்ளத்தில் சொன்னார். முதல்ல உள்ளத்துல பேசுறாரு, உள்ளத்துல சொல்றாரு. இப்போ வார்த்தையால பேசுறாரு. பின்பு தேவன் நோவாவையும் அவன் குமாரரையும் ஆசீர்வதித்து, அந்த 8ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் இருந்து இந்த 9ஆம் அதிகாரத்தை சேர்த்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் தொடர்ந்து தேவன் பேசுகிறார். தேவனுடைய வார்த்தைகள் பேச ஆரம்பிச்சுட்டார். இப்போ முதல்ல என்ன நினைக்கிறாரு, உள்ளத்துல நினைக்கிறத 8ஆம் அதிகாரம் சொல்லுது. அவர் என்ன உள்ளத்துல நினைச்சாரு அப்படின்னு. 9ஆம் அதிகாரம் என்ன சொல்லுது, அவர் உள்ளத்துல நினைச்சிட்ட பிறகு இப்போ பேசுறாரு. ஆக இந்த 9ஆம் அதிகாரத்தை முக்கியமான பகுதியா தேவன் பேசுற செய்தி தான் இதுல ரொம்ப முக்கியம். இந்த அதிகாரத்தை 5 பகுதிகளா பிரிக்கலாம். நம்பர் 1, தேவன் நோவாவுக்கு தந்த ஆசீர்வாதங்கள். ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வரை. நம்பர் 2,
தேவன் நோவாவுக்கு கொடுத்த கட்டளைகள். ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 4 முதல் 7 வரை. நம்பர் 3, தேவன் நோவாவோடு செய்த உடன்படிக்கை. ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 8 முதல் 17 வரை. நம்பர் 4, நோவாவின் தொழிலும் அவன் செயலும். ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 18 முதல் 21 வரை. நம்பர் 5, நோவாவின் பிள்ளைகள் பெற்ற ஆசீர்வாதமும் சாபமும். ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 22 முதல் 29 வரை. ஆக இந்த 5 தலைப்புகளில்தான் இந்த 9ஆம் அதிகாரத்தின் செய்தி அடங்கியிருக்கிறது. இப்போ இந்த 9ஆம் அதிகாரத்துல சரிபாதியா பிரிச்சா முதல் பகுதிய தேவன் பேசுறாரு. ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 1 முதல் 17 வரை. அடுத்த பகுதிய நோவா வாழ்க்கையில குடும்பத்துல நடந்த நிகழ்ச்சி. ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 18 முதல் 29 வரை. நிகழ்ச்சிகளின் படி பிரிச்சா 2 பகுதி. ஃபர்ஸ்ட் ஆஃப் காட் பேசுறாரு, தேவாதி தேவன் பேசுறாரு. செகண்ட் ஆஃப் நோவாவுடைய வீட்டிலும் வாழ்க்கையிலும் நடக்கிற செய்தி. ஆனா செய்திய தலைப்புகளின் செய்திகளின் அடிப்படையில் இந்த 5 பிரிவுகளும் உள்ள இருக்குது. இந்த 5 பிரிவுகளை தான் இப்போ நம்ம விரிவா உள்ள ஆழமா பார்க்க போறோம். முதல்ல தேவன் நோவாவுக்கு தந்த ஆசீர்வாதங்கள். அதை தான் சாப்டர் 9 சொல்லுது. இன்னொரு வகையில இங்கிலீஷ்ல இந்த சாப்டர்ல இருக்கிறத சொன்னா இன்னும் ஈஸியா இருக்கும். God will never be defeated by sin. பொருள் என்ன? இந்த உலகத்தை பாவம் ஜெயிக்க தேவன் விடவே இல்லை. அதனால தான் கோவப்பட்டு ஜலத்தினால உலகத்தை அழிச்சிட்டாரு. பாவம் ஜெயிக்க விடல. பாவம் மனுஷர்கள் உலகத்தை ஜெயிக்க விடல. தேவன் அதை விரும்பல. அதனால அதை அடிச்சாரு, எல்லாமே அழிஞ்சு போச்சு. நம்பர் 2, God will always value the life. எப்பவுமே தேவன் வாழ்க்கைய ரொம்ப மதிப்பா வச்சு பார்க்கிறாரு. லைஃப வேல்யூ பண்ற ஒரு தேவன் இருக்கிறாரு. அததான் இந்த அதிகாரம் சொல்லுது. 3, God will always keep his promise. தேவன் எப்பவுமே தாம் வாக்கு பண்றத உறுதியா கவனமா இருக்கிறாரு. கொஞ்சம் கூட ஒரு பாயிண்ட், ஒரே ஒரு பாயிண்ட்ல கூட தேவன் சாயவே இல்லை. வலது புறமோ இடது புறமோ அதுல ரொம்ப கவனமா இருக்கிறாரு ஆரம்பத்திலிருந்தே. ப்ராமிஸ் கீப்பிங் காட், வாக்க காப்பாற்றுற தெய்வம், வார்த்தையின் தெய்வம் அவரு. அவருக்கு பேரே சத்தியம், வார்த்தை. அந்த வார்த்தையின் தேவன் ஒரு நாளும் வார்த்தையில மாறதே இல்லை. அவர் பேர் எப்படியோ அவர் செயல் கூட அப்படியே. நம்பர் 4, God will always take sin seriously. பாவத்தை தேவன் ரொம்ப சீரியஸாவே எடுத்துக்கிறாரு. நம்ம தான் ரொம்ப ஈஸியா எடுத்துக்கிறோம். மனுஷன் தான் பாவத்தை ஈஸியா பார்க்கறான், ஈஸியா எடுத்துக்கிறான். அது கேஷுவலா ஆயிடுச்சு வாழ்க்கையில. ஆனா தேவன் பாவத்தை ரொம்ப சீரியஸாவே எப்பவுமே எடுக்கிறாரு. யாரு செஞ்சாலுமே அவர் சீரியஸா எடுக்கிறாரு. இவன் நமக்கு ரொம்ப க்ளோஸ், அதனால அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்றதே இல்லை. பாருங்க, ஒருத்தர் கூட ஒரு இடத்துல கூட ஒரு தர கூட காடு காம்ப்ரமைஸே பண்ணல. துன்மார்க்கன் பாவம் செஞ்சாலும் கோபப்பட்டாரு, அழிக்கிறாரு.
தான் பிள்ளைங்க பாவம் செஞ்சாலும் கோவப்பட்டா அவங்கள தண்டிக்கிறாரு. ஆதாம் சொந்த தேவனால, சொந்த கையினால, அவருடைய சொந்த கரத்தினால உருவாக்கப்பட்டவன். The same God, Almighty God, அவருடைய கை போய் மண்ணை எடுத்து மண்ணை பிசைஞ்சு அந்த கையில அவரே செஞ்சு உருவாக்கின மனுஷன். அவன் தப்பு செஞ்சப்ப அவனை கூட அவர் வெளியே போயிடு, நீயும் நானும் ஒன்னா இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஏதேன் தோட்டத்தை விட்டு அனுப்பிடுவாரா? ஏவாள் அப்படி அவருடைய சொந்த கை, அந்த கைகள் தான் விலா எலும்பை எடுத்துட்டு வந்தது, அந்த கைகள் தான் சதையால மூடுனது, அந்த கைகளால அவளை உருவாக்கி கையை பிடிச்சி கூட்டு வராரு. அப்படி ஒரு தகப்பன் உள்ளம் கொண்ட அந்த தெய்வம் அவள் கனியை புசிச்ச பிறகு காம்ப்ரமைஸே பண்ணல. கோபமா கேட்டாரு, யார், ஏன் புசிச்ச? உன்னை நிர்வாணின்னு சொன்னது யாரு? நான் புசிக்க கூடாதுன்னு சொன்னேனே, ஏன் புசிச்ச அப்படின்னு கேட்கிறாரு. காம்ப்ரமைஸே இல்ல, ஏதேன் தோட்டத்திலேயே சீரியஸா எடுக்கிறாரு. தாவீது பாவம் செஞ்சப்ப என் இருதயத்துக்கு ஏற்றவன், உனக்கு எல்லா ஃபேவரும் நான் செய்யறேன் அப்படின்றாரு. எல்லா உதவியும் செஞ்சாரு. ஆனா தாவீது பத்சேபாள் இடத்துல செய்த தவறும் அவள் கணவனை கொலை செஞ்ச விதத்தையும் தேவன் பார்த்து அமைதியா காணாதவர் போல இல்லவே இல்லை. 1 வருஷம் ஆச்சு, நாத்தானை அனுப்பி அவன் செஞ்சதை சொல்லி பட்டயம், இது நிமித்தம் பட்டயம் உன் வீட்டின் மேல எப்பவும் தொங்கி இருக்கும்னாரு. தனக்கு பிரியமானவன் 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 சொன்னா கூட தான் பிரியமானவன் தவறு செஞ்சா தேவன் ஒரு நாளும் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறதே இல்லை. 40 நாட்கள் மோசே உணவே சாப்பிடாத மலையில இருக்கிறாரு, தேவனோட பேசுறாரு. நீர் உம்மை வெளிப்படுத்தும் அப்படின்னு கேட்டப்ப, நான் வெளிப்படுத்த நீ செத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு, பரவாயில்ல ஆனாலும் என் கைகளால உன்னை மூடிக்கிறேன் அப்படின்னு கைகளால மறைச்சிட்டு தம்மை வெளிப்படுத்துறாரு. அந்த அளவுக்கு க்ளோஸ், அந்த அளவுக்கு க்ளோஸ். அவர் சொல்றாரு, பூமியில என் தாசன் ஆகிய மோசேய போல அவ்வளவு ஸ்ட்ராங்கா பேசுறவரு கடைசியில ஒரு சின்ன தப்பு பண்ணான், கோபத்துல அவர் சொன்னதுக்கு தாண்டி, அவர் பேசினதுக்கு தாண்டி கோபத்துல கண்மலைய அடிச்சான். அவ்வளவுதான். அது அவரால் ஏத்துக்கவே முடியல. யாரா இருந்தாலும் அவர் காம்ப்ரமைஸ் பண்ணதே இல்லை. எப்பவுமே தேவனுடைய பண்பு. அதனாலதான் அவரை பத்தி பேசுறப்போ அவர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர்னு, அந்த பரிசுத்தத்தை சேராபின்கள் கூட பார்க்க முடியாத தங்கள் சட்டைகளால முகத்தை மூடிக்கிறாங்க. அங்கேயே இருக்கிறாங்க, அங்கேயே இருக்கிறாங்க. ஆனா அந்த மகா பரிசுத்தத்தின் தேவனுடைய பரிசுத்தத்தை பார்க்க முடியாத அவர்கள் கூட தங்கள் முகத்தை மூடிக்கிட்டு அவர் பரிசுத்தர்ன்றாங்க. அப்பனா பூமியில இருக்கிற மனுஷன் எவ்வளோ ஒரு கேவலமான பாவத்தை விரும்பி பாவத்தை நேசிச்சு செய்யறப்ப அதை ரொம்ப லகுவா எடுக்கிறான், அதை பத்தியே மைண்ட் பண்ண மாட்டான். அது அவனுக்கு குத்த மாட்டுது. நான் என்ன பேசுறோம், நம்ம என்ன செய்யறோம், எவ்வளோ அநியாயம் செய்யறோம், அநியாயமா பேசுறோம், மனசாட்சி இல்லாத செய்யறோம், எவ்வளவு மனசாட்சி இல்லாத பாவங்களை துணிகரமா செய்யறோம், மனுஷனுக்கு விரோதமா செய்யறோம், பேசுறோம், மனிதாபிமானம் இல்லாத பேசுறோம். பாவங்களை மனுஷன் சீரியஸாவே எடுக்கல. அதனாலதான் தேவன் பூமியில பல இடத்துல கோபமா இருக்கிறதுக்கு காரணம். அவரு சீரியஸா எடுக்கிறாரு, சீரியஸா எடுக்கிறாரு. இந்த 9ஆம் அதிகாரம் தேவன் விளக்கமா பேசுற அதிகாரம். லிசன், இப்ப புது ஒரு உலகம், இது ஜலப்பிரளயத்துக்கு பின்னால புது உலகம், புது குடும்பம். ஏதேன் தோட்டத்துல
புது உலகம், புது தம்பதி, அங்க ஒரு குடும்பம். அப்போ ஏதேன் தோட்டத்துல ஆதாமு கிட்ட பேசுறப்போ சுருக்கமாவே பேசுறாரு. ஏன்னா அவனுக்கு புரிஞ்சு கொள்ள முடியும். ஏன்னா அவன் பாவம் செய்யல, மகிமையில இருக்கிறான். அதனால காட் கொஞ்சமா பேசினா கூட அவனால அதை ஈஸியா வாங்கி கொள்ள முடியும். காட் கொஞ்சமா பேசினா கூட அந்த மகிமையின் ஒளி, பிரகாசம், வார்த்தை அவனால உள்ள ஈஸியா போகும். அதனால தேவன் அவனுக்கு எல்லாத்தையும் விவரமா பேசல. ஜலப்பிரளயத்துக்கு பின்னால நோவா ஒரு புது உலகத்துல காலடி எடுத்து வச்சு வாழ்க்கைய ஜீரோல இருந்து துவங்கணும். இப்போ அப்போ ஏதேன் தோட்டத்துல ஆதாமும் ஏவாளும் எப்படி ஜீரோல இருந்து வாழ்க்கையை துவங்கினாங்களோ அதே போல ஒரு வாழ்க்கைய நோவாவும் நோவாவுடைய குடும்பத்தாரும் இப்ப ஜீரோல இருந்து தொடங்கணும். ஏன்னா யாருமே இல்லை, அவங்க தான், இவங்களால தான், இவங்க மட்டும்தான். அதனால தேவன் இப்போ ரொம்ப பிரீஃபா பேச ஆரம்பிக்கிறாரு, விளக்கமா பேச ஆரம்பிக்கிறாரு. செய்ய வேண்டியதையும் செய்யக்கூடாததையும் இந்த மனுஷன் புரிந்து கொள்ளும் வண்ணம் பேச ஆரம்பிக்கிறாரு. இந்த மனுஷ புத்திக்கு வழங்குற வண்ணம் பேசுறாரு. அதனால இந்த சாப்டரை நம்ம படிக்கிறப்ப ரொம்ப நிதானமாகவும் படிக்கணும், கண்கள் திறந்து படிக்க வேண்டியது இருக்குது. ஏன்னா மோஸ்ட்லி 75% காட் பேசுற சாப்டர் இது, தேவன் பேசுறது அடங்கி இருக்குது. ஸோ என்ன மீன் பண்ண போறாரு, என்ன பேச போறாரு, என்ன மனசுல வச்சிருக்கிறாரு, ஏற்கனவே உள்ளத்துல சொன்னத வெளியே சொல்றாரு. உள்ளத்துல நினைச்சத என்ன நினைச்சாரு அப்படின்றத 8ஆம் அதிகாரம் கடைசி வசனம் சொல்லுது. அவர் உள்ளத்துல நினைச்சத கூட வேத வசனம் எழுதி வச்சிருக்குது. இப்போ வாயில பேசுறத விவரமா சொல்லுது. ஓகே, சாப்டர் 9 முதல் பகுதி தேவன் நோவாவுக்கு கொடுத்த ஆசீர்வாதம். வாசிப்போம். 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 3ஆம் வசனம் வரை. பின்பு தேவன் நோவாவையும் அவன் குமாரரையும் ஆசீர்வதித்து, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள், உங்களை பற்றிய பயமும் அச்சமும் பூமியில் உள்ள சகல மிருகங்களுக்கும் ஆகாயத்தில் உள்ள சகல பறவைகளுக்கும் உண்டாயிருக்கும், பூமியிலே நடமாடுகிற யாவும் சமுத்திரத்தின் மச்சங்கள் யாவும் உங்களுக்கு கையளிக்கப்பட்டன, நடமாடுகிற ஜீவ ஜந்துக்கள் யாவும் உங்களுக்கு ஆகாரமாய் இருப்பதாக, பசும் பூண்டுகளை உங்களுக்கு தந்தது போல அவைகள் எல்லாவற்றையும் உங்களுக்கு தந்தேன். தேவன் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதம் முதல்ல என்ன அப்படின்னா, முதல்ல உணவுக்கான ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறாரு. இதுல என்ன ஆசீர்வாதம் முதல்ல கவனிப்போம். அவர் ஆசீர்வதிக்க தொடங்குறப்பவே ஒவ்வொரு வார்த்தையும் கவனிக்க வேண்டியது இருக்குது. பின்பு தேவன் நோவாவையும் அவன் குமாரரையும் ஆசீர்வதித்து, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். அது ரொம்ப ஃபாஸ்டா படிச்சா அது ரொம்ப கேஷுவலா தெரியும். என்ன மீன் பண்ணி தேவன் பேசுறாரு? நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்க. தமிழ் வார்த்தை அந்த உள்ளத்துல இருக்கிற ரியல் வேர்டு உடைய ஷார்ப்பான மீனிங்கை வெளியே கொண்டு வரல. தமிழ் வேர்டு கேஷுவலா இருக்குது. கவனிப்போம். இந்த பலுகி என்பதற்கு மூல எபிரேய பெயர், மூல பெயர்ல ஃபரா, ஃபரா அப்படின்னு பொருள். எபிரேயத்துல பலுகி அப்படின்ற வார்த்தைக்கு ஃபரா. சரி, ஃபரா அப்படின்னா என்ன பொருளா? பி ஃப்ரூட்ஃபுல், இன்க்ரீஸ், க்ரோ, பிரிங் ஃப்ரூட் அப்படின்னு பொருள். பாருங்க, நோவாவுக்கு தேவன் சொல்றாரு, நோவா நீ பூமியில வாழ்க்கையை ஆரம்பிக்க போற, பி ஃப்ரூட்ஃபுல், பி ஃப்ரூட்ஃபுல் மேன், கனி கொடு, கனி கொடு அப்படின்ற எண்ணத்திலேயே தேவன் பேசுறாரு. கவனிங்க,
அவர் உள்ளத்துல இருக்கிற எண்ணத்தை தான் இப்ப நம்ம பார்க்கிறோம். உள்ளத்துல என்ன மைண்ட்ல வச்சு பேசுறாரு அப்படின்னு, என்ன மைண்ட்ல வச்சு சொல்றாரு. பூமியில ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கை, இப்போ இது புது வாழ்க்கை, புது பூமி, புது குடும்பம், பழைய குடும்பமான புது வாழ்க்கை. இப்ப இவங்க வாழ்ற விதம் கூட புதுசா இருக்க போகுது. ஆனா தேவன் என்ன சொல்றாரு, நோவா நோவா நீ இந்த பூமியில வாழ்றப்ப வாழ்க்கையை எப்படி தெரியுமா வாழணும்? பி ஃப்ரூட்ஃபுல், கனி கொடுக்கிற மாதிரி வாழு. இதான் என் ஆசீர்வாதம், இதுதான் என் உள்ளத்துல இருக்குது. நீ பூமியில எப்படி வாழணும் தெரியுமா? கனி கொடுக்கிறவனா வாழு அப்படின்னு எதிர்பார்க்கிறாரு. தேவன் பூமியில ஒவ்வொருத்தரையும் வாழும்படி நினைக்கிறாரு. எப்படி வாழணும்னு நினைக்கிறாரா? எல்லாரும் கனி கொடுக்கிறவங்களா வாழணுமா. இது கேஷுவலா தெரியும். நீங்க பலுகி பெருகி பூமியை நிரப்புங்க, இது ஏதோ மக்கள் தொகையை நிரப்புறதுக்கு சொன்னது இல்லை. அப்கோர்ஸ் செகண்டரி தேர்ட் மீனிங் அப்படி வரலாம். ஆனா அவர் என்ன மைண்ட் பண்றாரு பாரு, கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கைய நீ வாழணும், நீங்க வாழணும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை இந்த குடும்பத்திலிருந்தே முதல்ல துவங்கணும். அதான் சொல்றாரு. அப்போ பி ஃப்ரூட்ஃபுல்னா, அப்போ ஆதியாகமம் 1:22 கூட இந்த சேம் வேர்டு யூஸ் பண்ணப்பட்டிருக்குது ஆதாமுக்கு. நீங்க பலுகி பெருகி அப்படின்ற வார்த்தை. அப்போ ஆதாமுக்கு என்ன தேவன் வாக்கு பண்ணாரோ, எதை மனசுல வச்சு ஆதாமுக்கு சொன்னாரோ, அதே வார்த்தைய நோவாவுக்கு சொல்றாரு, அதே மாதிரி மனசுல வச்சு. அப்போ பூமியில ஒவ்வொரு மனுஷனும் கனி கொடுக்கும்படி வாழணும். அதுதான் இந்த பூமியில தேவன் நமக்கு வச்ச திட்டம். கனி கொடுக்கிறவனா இரு, பி ஃப்ரூட்ஃபுல் என்பதே தேவன் எதிர்பார்ப்பதாகும். பாருங்க, சங்கீதம் 1:2-3. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். வார்த்தையில பிரியம், தியானம், ரிசல்ட் இப்ப என்ன? அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் லிசன், தன் காலத்தில் என்ன? தன் காலத்தில் உன் லைஃப் டைம்ல தேவன் உன்னை பூமியில வச்சிருக்கிற நோக்கமே நீ கனி கொடுக்கணும். God's plan ஒவ்வொருத்தரையும் அப்படிதான் நினைக்குது. God's plan, அவர் மைண்ட்ல என்ன நினைக்கிறாரு, இந்த பூமியில உன்னை வச்சதுக்கு அவர் ஒரு காரணத்தை மைண்ட்ல நினைச்சிருக்கிறாரு. அவன் தன் காலத்தில் தன் கனியை தந்து த ஹோல் லைஃப் டைம்ல அவன் ஃப்ரூட்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு. இலை உதிராத மரத்தை போல இருக்கிறான். இது ஒரு மேனுக்கு. அகைன் ஒன் மோர் எக்ஸாம்பிள், சங்கீதம் 128:2. கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனித்தரும் திராட்சை. லிசன், உமன் மனைவிக்கு சொல்றது, கனி கொடு. மனைவி கனி கொடுக்குறாங்க லைஃப் டேர்ம் முழுசும். காடு ஒரு பெண்ணை வச்சிருக்கிறது கூட, ஒரு ஆணை வச்சிருக்கிறது தன் காலம் முழுசும் கனியை கொடுத்து இலை உதிராத ஒரு மரத்தை போல இருக்கணும். காட்ஸ் பிளான் உன்னை இந்த பூமியில வச்சதுக்கு காரணம், உயிர் வாழ்றதுக்கு காரணம், இவ்வளவு நாள் அவர் வாழ வைக்கிறதுக்கு காரணம் ஒரு எண்ணத்தோடவே வச்சிருக்கிறாரு. அதை நம்ம யோசிக்கவே இல்லை. சரி, ஒரு ஆண் ஒரு பெண்ணை பூமியில அவள் திராட்சை செடியை போல கனி கொடுக்கிறவளா இருக்கணும். சோ அப்போ ஒரு பெண்ணு கூட கனி கொடுக்கிறவங்களா இருக்கணும் அப்படின்னு தேவன் மைண்ட்ல வச்சிருக்கிறாரு. அகைன் அதே வசனத்துல மறுபடியும், உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனித்தரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள், உன் பிள்ளைகள் லிசன், பந்திய சுற்றிலும் இங்கேயும் கனி கொடுக்கிறவங்களா இருக்கிறாங்க. இந்த வசனம் நம்ம கல்யாணத்துக்கு பேசுற வசனம். மோஸ்ட்லி கல்யாணத்துக்கு இந்த வசனத்திலிருந்து செய்திகள் வரும். அப்போ கல்யாண பொண்ணும் சரி கல்யாண பிள்ளையும் சரி இதெல்லாம் கவனிக்க மாட்டாங்க.
கல்யாணத்துக்கு வந்தவங்க கூட இதெல்லாம் கவனிக்கிறது இல்லை. தேவன் மைண்ட்ல என்ன இருக்கு பாருங்க. ஒரு ஆண் கனி கொடுக்கணும், ஒரு பெண் கனி கொடுக்கணும், இந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் பிறக்கிற பிள்ளைங்க கனி கொடுக்கணும். ஸோ இந்த குடும்பம் கனி கொடுக்கணும். அப்படி ஒவ்வொரு ஆணும் ஒவ்வொரு பெண்ணும் ஒவ்வொரு பிள்ளையும் ஒவ்வொரு பிள்ளைக்கு வர பிள்ளையும் கனி கொடுக்கணும். ஒவ்வொரு குடும்பமும் கனி கொடுக்கணும். அப்ப எல்லா குடும்பமும் கனி கொடுக்கணும். உலகம் முழுசும் கனி கொடுக்கணும். உலகத்தில் இருக்கிற எல்லா குடும்பங்களும் கனி கொடுக்கணும். ஒரிஜினல் பிளான், the real God's plan, the whole God's original plan. அவர் இருதயத்துல இப்படி ஒரு பிளான் வச்சிருக்கிறாரு. மனுஷன் அதை புரிஞ்சிக்கவே இல்லை, மனுஷன் அதை புரியவே இல்லை, மனுஷன் அதை குறித்து யோசிக்கவே இல்லை, மனுஷன் அதை குறித்து யோசிக்கவே இல்லை. ஏன் உன்னை தேவன் ஆசீர்வதிக்கணும்? ஏன் தேவன் உன்னை ஆசீர்வதிக்கணும்? உன்னால் அவருக்கு என்ன நன்மை? நீ நல்லா படிச்ச, வேலை செய்யற, சம்பாதிக்கிற, தொழில் வளருது, ஆனா இன்னும் ஆசீர்வதிக்கணும்ன்ற. தனியா இருந்த, குடும்பத்தை ஏற்படுத்தினாரு, பிள்ளைகளை கொடுத்தாரு, பிள்ளைகளை வளர செய்தாரு, பிள்ளைகளை வாழ்க்கப்பட வச்சாரு, ஆனா இன்னும் ஆசீர்வதிக்கணும் ஜெபம் பண்ற. எதுக்காக உன்னை அவர் ஆசீர்வதிக்கணும்? உன்னால அவருக்கு என்ன லாபம்? உன்னால அவருக்கு என்ன லாபம்? உன்னால அவர் வேலைக்கு என்ன லாபம்? அவர் ஊழியத்துக்கு என்ன லாபம்? அவர் ராஜ்யத்துக்கு என்ன லாபம்? அவர் சுவிசேஷத்துக்கு என்ன லாபம்? எந்த லாபமே உன்னால இல்லாதப்ப உன்னை எதுக்கு ஆசீர்வதிக்கணும்? ஏன்னா அவர் எதிர்பார்த்தது ஒண்ணு, நீ செய்யறது ஒண்ணு, அவர் மனசுல இருக்கிறது ஒண்ணு உன்னை குறிச்சு. ஆனா நீ அவர் மனசுல இருக்கிறபடியே செய்யாத, நீ உன் மனசுல இருக்கிறபடி செய்யறப்ப உன் திட்டம், உன் குடும்பம், உன் வேலை, உன் தொழில், உன் பிசினஸ், உன் பணம், உன் நிலம், உன் வீடு, உன் பிள்ளைங்க, உன் மக்கள், உன் சொத்து, இதையே யோசிச்சுட்டு ஓடிக்கிட்டே இருக்கிறியே, எதுக்கு உன்னை ஆசீர்வதிக்கணும்? எந்த இடத்துலயே ஆகிலும் உன்னால தேவனுக்கு லாபம் இருக்கா? வாரத்துல ஒரு நாள் வர 2 மணி நேரம் சர்ச்சில் உட்காந்துட்டு போற, அதுவல்ல கனி கொடுத்தல். அதுவல்ல. கவனிங்க, ஒரு நாள் காலையில மேசையில சாப்பிட உட்கார்ந்தேன். காலையில உட்கார்ந்தப்ப அன்னைக்கு சாப்பாடுக்கு டேபிள் மேல ஃப்ரூட்ஸ் வச்சிருந்தாங்க. அது பக்கத்துல ஒரு ஜூஸ் பாட்டில் இருந்துச்சு. அப்போ அந்த ஜூஸ் பாட்டில் எடுத்து அதனுடைய கவர் நல்லா இருக்குதே அப்படின்னு திருப்பி பார்த்திருந்தேன். அந்த ஜூஸ் பாட்டிலுடைய கவர்ல இப்படி எழுதி இருந்துச்சு. என்ன எழுதி இருந்துச்சு? இந்த ஜூஸ் பாட்டில் உங்க டேபிள் மேல வர்றதுக்கு நாங்க 6 வருஷத்துக்கு முன்னாலேயே யோசித்தோம். ஏன்னா 6 வருஷத்துக்கு முன்னாடி நிலத்தை உழுந்து விதைய போட்டு நீர் பாய்ச்சி செடியை பயிர் வச்சு அதை மரமாக்கி அது காய்த்து பழமாகி அந்த பழத்தை பறிச்சுட்டு வந்து நாங்க ஒர்க் பண்ணி அதை ஜூஸ் ஆக்கி அதை பாட்டில்ல போட்டு பேக் பண்ணி மார்க்கெட் அனுப்பி அது இன்னைக்கு உங்க டேபிள்ல வந்து இருக்குது இல்ல. இவ்வளோ வேலையும் செய்யறதுக்கு 6 வருஷம் ஆச்சு. ஒருவேளை காலையில நீங்க ஒருவேளை சாப்பாடை சாப்பிடுறதுக்கு ஒரு சின்ன டம்ளர் ஜூஸ் பாட்டில் குடிக்கிறதுக்கு உங்களுக்கு முன்னாடியே நான் 6 வருஷத்துக்கு முன்னாடி எங்க கம்பெனி பிளான் பண்ணுச்சு, உங்களுக்கு 6 வருஷத்துக்கு பின்னாடி இந்த ஜூஸ் பாட்டில் வேணும் அப்படின்னு. அதனாலதான் இன்னைக்கு நீங்க குடிக்கிறதுக்கு 6 வருஷத்துக்கு முன்னாடியே நீங்க குடிக்கணும்னு நாங்க பிளான் பண்ணி இவ்வளவு வேலையை செஞ்சிருக்கிறோம். கனி கொடுத்தல்ன்றது ஒரு உதாரணம், ஒரு பழம். கவனிங்க, கனி கொடுத்தல்னா என்ன? மனுஷன் படிக்கிறான், வாழ்க்கப்படுறான், வேலை செய்யறான், சம்பாதிக்கிறான், பொருள் சேர்க்கிறான், சொத்து சேர்க்கிறான்,
எல்லா ஆசாபாசங்களையும் சேர்க்கிறான். அவன் என்ன நினைக்கிறான், நம்ம வாழ்க்கையில நல்லா வாழ்றோம் அப்படின்னு. இது யாருக்காக வேலை செய்யறது? யாருக்கு உழைக்கிறது? உனக்கு, வருமானத்துக்கு, பணத்துக்கு, மாத சம்பளத்துக்கு, பெரிய பெருக்கத்துக்கு, உலகத்துல கஷ்டம் இல்லாத வாழ்றதுக்கு. சோ நம்ம உழைக்கிறது நமக்காக. ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம ஏதோ வாழ்க்கைய எல்லாருக்கும் பயனுள்ளவங்களா வாழ்றோம்னு இல்ல. எல்லாருமே நமக்காக ஓடுறோம், நமக்காக இயங்குறோம், நமக்காக தூங்குறோம், நமக்காக உழைக்கிறதுக்காக ஓடுறோம், இயங்குறோம், சம்பாதிக்கிறோம். இது எல்லாம் கனி கொடுத்தல். இது நமக்காகவே நாம வாழ செய்யறது. இவர் எதை மனசுல வச்சு பேசுறாரு? அவருக்கு கனி கொடுத்தல் ஒரு வாழ்க்கை இருக்கு, அவருக்காக பூமியில வாழ்ற ஒரு வாழ்க்கை இருக்கு. அதுதான் கனி கொடுத்தல் வாழ்க்கை. எப்ப பாரு ஒவ்வொரு நாளும் அந்த தேவனை நினைச்சு, காலையிலிருந்து அவரை நினைச்சு, அவருக்காக எழுந்து, அவருக்காக வாழ்ந்து, அவருக்காக ரெடியாகி, அவருக்காக ஓடி, அவரையே நினைச்சு இந்த பூமியில இரவு பகல், காலை ராத்திரி, மகள், எல்லா மழை வெயில் குளிர், எல்லா நாள் சூழ்நிலையிலையும் அவருக்காகவே இந்த பூமியில வாழ்ந்துகிட்டே 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 நம்ம வாழ்க்கையே நடத்துறோமே, அவரையே நினைக்கிறோமே, அவருக்காகவே யோசிக்கிறோமே. அதுதான் கனி கொடுத்தல். ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தான், அவன் குமாரரையும் குமார்த்திகளையும் பெற்றான். அதனால தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். ஏன்? எல்லாரையும் எடுத்திருக்கலாமே, எடுக்கலையே. அப்போ பூமியில தேவனுக்காக கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கையை ஏனோக்கு வாழ்ந்தான். நோவா பூமியில உள்ளவங்க எல்லாரையும் காட்டிலும் நீதிமானும் உத்தமனுமா இருந்தான். அவன் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுதே. ஏன்? பூமியில எல்லாரும் அவங்கவுங்க வாழ்க்கையை ஓடுறப்ப இவன் மட்டும் தேவனையே நினைச்சு, அவரோடவே பேசி, அவரோடவே நடந்து, அவருக்காகவே யோசிச்சு, அவருக்காகவே விரும்பி, அவருக்காகவே அதான் பூமியில வச்ச நோக்கம். உன்னை தேவன் பூமியில வச்ச நோக்கம் அதுதான். கனி கொடுத்து வாழ்றதுன்றது. பலுகி பெருகி பூமியை நிரப்புங்க. இது வெறும் செக்ஷுவலை பத்தி பேசல. பலுகி பெருகி பெருகி மக்கள் தொகையை பெருக்கு அப்படின்ற மீனிங் இல்ல. ஏன் ராஜ்யம் மேல இருக்குது பூமியில, அந்த ராஜ்யத்தை ஒவ்வொரு மனுஷன் மூலமா அதை நான் பரப்பணும். கனி கொடுக்கிறது, கனி கொடுக்கிறது, கனி கொடுக்கிறது. யோவான் 15ஆம் அதிகாரத்துல இயேசு பேசுறாரு, நான் திராட்சை செடி, என் பிதா தோட்டக்காரர். ஏன் அப்படி பேசணும்? என் பிதா தோட்டக்காரர். பூமியில கனி கொடுக்க, அதிகமா கனி கொடுக்கணும், அவர் சுத்தம் பண்ணுவாரு. என்னோட நினைச்சிருங்க, என் கூட சேர்ந்துருங்க, என் கூட இணைஞ்சிருங்க, அப்ப கனி கொடுப்பீங்க. அப்போ பலுகி பெருகி பூமியை நிரப்புறதுன்றது மக்கள் தொகையை பெருக்கிறது இல்ல. அதனால அவருக்கு என்ன லாபம்? ஏன் அதுக்கு அவர் ஆசீர்வதிக்கணும்? அதான் கேட்கிறேன். ஏன் உன்னை தேவன் ஆசீர்வதிக்கணும்? ஜனத்தொகையை பெருக்குவா, வசதியா வாழவா, நீயும் உன் குடும்பமும் சுகமா இருக்குவா, நீ உன் சம்பாத்தனையும், உன் தொழில், உன் படிப்பு, உன் வாழ்க்கை, உன் பதவி, உன் பட்டம் எல்லாம் விஸ்தாரமா இருக்குவா. இதனால அவருக்கு என்ன லாபம்? அதையே அவர் சொன்னாரு, பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கன்னு இல்லையே. ஆனா நீ அப்படி நினைச்சிருக்கிற. நீ அப்படி நினைச்சிருந்தா அது தப்பு. மனம் திரும்பு, இருதயத்தை மாத்து, புத்திய மாத்து. பின்மாற்றத்தில் இருக்கிற உன் புத்திய மாத்து. தேவனுடைய வார்த்தையை தப்பா நினைச்சு செல்வ செழிப்புல வாழலாம், பொருளாதார வசதியில வாழலாம், சுகபோகத்துல வாழலாம், நம்ம செழிப்பின் உபதேசத்துல வாழலாம் அப்படின்னு போதகத்தை கேட்டு நீ சுயநலமா வாழ பிரயாசப்படுற பாரு விசுவாசியே, இந்த பொருள் அதுவல்ல. கனி கொடுக்கிற வாழ்க்கைய வாழா நோவா அப்படின்னு.
ஆதாமுக்கு சொன்னப்ப என்ன சொன்னாரு? ஏதேன் தோட்டத்துல, ஆதாம் தோட்டத்துக்கு போ, தோட்டத்துக்கு போய் தோட்டத்தை பண்படுத்து, பாதுகாரு அப்படின்னு சொன்னாரு. தோட்டத்தை பண்படுத்து பாதுகா, அவன் பாவம் செய்யல, அதுக்கு முன்னாடியே வேலை கொடுத்தாரு. தோட்டத்தை ஏன் அவன் பண்படுத்தணும்? ஏன் அவன் தோட்ட வேலையை செய்யணும்? நம்ம நினைச்சுப்போம் அவன் ஏதோ மண் வெட்டியை தோல்ல சுமந்துட்டு போய் மண்ணை வெட்டினான்னு. இல்ல, அதுக்கு பொருள் என்ன? ஆதாம் எரகான், எரகான் அப்படின்னா ஆதாம் ஒர்க் பண்ணு, ஒர்க் பண்ணு. என்ன ஒர்க்கு? மண் வேலை இல்ல, மண் வெட்டி வேலை இல்ல. ஆதாம், பூமியில உன்னை வச்சிருக்கிறேன். எரகான் மேன், எரகான். எரகான்னா உனக்குள்ள இருக்கிறத வெளியே எடுத்துட்டு வா. உன்னை நான் வச்ச நோக்கத்தை புரிஞ்சுக்கிட்டு நிறைவேத்து. உன்னை எதுக்காக இந்த பூமியில நான் படைச்சனோ அதை புரிஞ்சுக்கிட்டு உனக்குள்ள என்னென்ன இருக்கோ அதெல்லாம் வெளியே எடுத்துட்டு வந்து யூஸ் பண்ணு. ஆதாமுக்கும் அதுதான், நோவாவுக்கும் அதான். அதே மாதிரி ஆதாமுக்கு சொன்னாரு எரகான், எரகான். நோவாவுக்கு சொல்றாரு பி ஃப்ரூட்ஃபுல், பெரா, பெரா. சாவர வரைக்கும் கனி கொடுக்கிறவங்களா இருக்கணும். அப்போ கனி கொடுத்தல்ன்றது நமக்காக மட்டும் வாழ்றது இல்ல, அவருக்காகவும் சேர்ந்து வாழ்றது. இதுதான் அதன் பொருள். ஆசீர்வாதத்தை கவனிப்போம். உணவுக்கான ஆசீர்வாதம், பலுகி பெருகி பூமியை நிரப்பணும், அந்த பகுதியில் வர்றது. ஓகே, நம்பர் 2, உங்களை பற்றிய அச்சம் ஜீவராசிகளுக்கு உண்டாகும். கவனிப்போம். உங்களை பற்றிய பயமும் அச்சமும் பூமியில் உள்ள சகல மிருகங்களுக்கும் ஆகாயத்தில் உள்ள சகல பறவைகளுக்கும் உண்டாயிருக்கும். பூமியிலே மூணாவது, ஜீவராசிகள் அனைத்தும் உங்களுக்கு கையளிக்கப்பட்டன. அப்புறம் படிமா. நடமாடுகிற யாவும் சமுத்திரத்தின் மச்சங்கள் யாவும் உங்களுக்கு கையளிக்கப்பட்டன. உங்களுக்கு கையளிக்கப்பட்டன, அது ஒரு ஆசீர்வாதம். நம்பர் 4, நடமாடுகிற ஜீவ ஜந்துக்கள் யாவும் உங்களுக்கு ஆகாரமாய் இருப்பதாக. அப்போ ஜீவ ஜந்துக்கள் உங்களுக்கு ஆகாரமாய் இருப்பதாக. நம்பர் 5, பசும் பூண்டுகளை உங்களுக்கு தந்தது போல அவைகள் எல்லாவற்றையும் உங்களுக்கு தந்தேன். எல்லாவற்றையும் உங்களுக்கு தந்தேன். மாம்சத்தை அதன் உயிராகிய இரத்தத்தோட புசிக்க வேண்டாம். 7ஆம் வசனம், நீங்கள் பலுகி பெருகி பூமியிலே திரளாய் வர்த்தித்து விருத்தியாகுங்கள் என்றார். ஓகே, அந்த நோவாவுக்கு தேவன் தெளிவா பேசுறாரு. என்ன? ஆதாம் ஏவாளுக்கு கூட பூமியில அவர்களை வச்சு நீங்க எல்லாத்தையும் ஆண்டு கொள்ளுங்க, பூமியில இருக்கிறது எல்லாம் உங்களுக்கு ஆகாரமா இருக்க கடவுது, பசும் புல் பூண்டுகள் எல்லாம் உங்களுக்கு ஆகாரமா இருக்க கடவுதுன்னு. ஆதாமுக்கு தேவன் வாக்கு பண்ணது பியூர் வெஜிடேரியன் ஃபுட்டு. இப்ப காட் ஃபுட் பேட்டர்னை மாத்துறாரு. இப்ப கவனிங்க, ஃபுட் பேட்டர்னை மாத்துறப்ப இப்ப நான் வெஜிடேரியனை சேர்த்துக்க சொல்றாரு. என்ன நினைச்சு சொன்னாருன்னு தெரியல, ஆனா அவர் நம்ம சாப்பிடுறதுக்கு அவர் மெனு லைசன்ஸ் கொடுக்கிறாரு. ஓகே, now you can enjoy. There is a limit for your food. உன் சாப்பாட்டுக்கு ஒரு லிமிட் இருக்குது. நீ என்ன சாப்பிடணும், என்ன சாப்பிடக்கூடாது அப்படின்றத முதல்ல இந்த உலகத்துல இந்த சாப்பாட்டு குறிச்ச காரியத்தை தேவன் நோவாவுக்கு செட்ரைட் பண்றாரு. நோவா, நீ இப்ப கஷ்டப்படுவ, எப்படி போய் வாழ்க்கையை நடத்தணும்னு பார்ப்ப. நீ நோவா பேழைக்குள்ள 1 வருஷத்துக்கு மேல இருந்த, உங்கள யாருமே வெளியே போனதுமே உனக்கு வீடு கட்டணும் அப்படின்னு பிளான் பண்ணல. நீங்க பேழையிலிருந்து வெளியே வரப்பவே எனக்கு ஒரு பலிபீடம் கட்டணும்னு யோசிச்சுட்டே வெளியே வந்தீங்க. நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க உங்களை குறிச்சு கவலைப்படல, உங்களை குறிச்சு பிளான் பண்ணல, உங்களை குறிச்சு யோசிக்கல, ஆனா நான் உங்களை குறிச்சு யோசிக்கிறேன். நீங்க எனக்கு பேழையிலிருந்து வெளியே வரப்பவே தேவனுக்கு பலிபீடம் கட்டி தேவனுக்கு பலியிடணும்னு யோசிச்சுட்டு வந்தீங்க எல்லாருமே. இப்ப நான் உங்களை குறிச்சு யோசிச்சிருக்கிறேன். என்ன தெரியுமா? நீங்க நல்லா சாப்பிடுங்க, நல்லா உங்களுக்கு எல்லா ஆகாரம் கொடுக்குறேன், நல்ல வயிறார சாப்பிடுங்க, சந்தோஷமா சாப்பிடுங்க, எக்ஸ்ட்ரா சாப்பிடுங்க. வெஜிடேரியன் இல்லை, நான் வெஜிடேரியனையும் கொடுக்குறேன். ஆனா பூமியில இனிமே
உங்களை பார்த்து இந்த மிருகங்கள்லாம் பயப்படும். பேழையில ஃப்ரெண்ட்லியா இருந்துச்சு, ஆதாம் கூட ஃப்ரெண்ட்லியா இருந்துச்சு, ஆதாம் கூட தோழன் தோழிகளா சுத்தி இருந்தாங்க. எல்லா மிருகங்களும் பேரு கூட வச்சான். ஏதேன் தோட்டத்துல எல்லாருமே நல்லா இருந்தாங்க சந்தோஷமா. ஆனா இப்ப நான் அதை விரும்பல, நான் பேட்டனை மாத்துறேன். எந்த மிருகமும் பூமியில உங்களை பார்த்து அச்சம் படும், பயப்படும். அந்த பயத்தையும் அச்சத்தையும் அவங்களுக்கு உள்ள வச்சுட்டு உங்களை பார்த்து பயப்படணும்னு. ஏன்? இனிமே நீங்க தான் இவைகளெல்லாம் ஆளணும், இவைகள் ஆளணும். சோ தேவன் எல்லா மிருகங்களுக்குள்ளும் மனுஷனை பார்த்தா பயப்படுற ஒரு எண்ணத்தை வச்சுட்டாரு. நேச்சுராவே அவங்களுக்கும் மாறிடுச்சு. அவங்களுக்கும் சில ஒர்க்கு செஞ்சிருக்கிறாரு. நோவாவு குடும்பத்துக்கும் நோவாவு வாழ்க்கையில செஞ்சது போல மிருகங்களுடைய வாழ்க்கையிலும் இப்போ இந்த புது உலகத்துல சில மாற்றங்களை கொண்டு வராரு. என்ன? இனிமே உங்க பாஸை பார்த்து பயப்படணும், உங்களுக்கு மனுஷன் மேல பயம் இருக்கணும். எல்லா மிருகங்களும் மனுஷனுக்கு கீழே தான். எல்லா மிருகங்களும் மனுஷன் ஆட்கொள்ளக்கூடியது, அடிமைப்படுத்தக்கூடியது, பார்த்தா பயப்படக்கூடியது. ஆனா மனுஷன் பாருங்க, மிருகங்களை மனுஷனுக்கு மேல வச்சுக்கிறான். மிருகங்களை தெய்வத்தின் சுரூபமா மாத்துறான். மிருகங்களை தலையில சுத்தி, பாம்பை தலையில சுத்தி வச்சுக்கிறான். ஏன் அப்படின்னா தேவன் அப்படி பேட்டர்னை வைக்கல. தேவன் அதுக்கு வைக்கல. தேவன் மிருகங்களை, ஜீவராசிகளை நீ ஆண்டு கொள்ளு, வணங்கறதுக்கு இல்ல, தொழறதுக்கு இல்ல. உனக்கு சமம் கிடையாது, அது உனக்கு சமமே கிடையாது. See the original God's plan. அப்போ அது கூட பயப்படணும், அது கூட பயப்படணும் அப்படின்ற எண்ணத்தை தேவன் வைக்கிறாரு. இது மனுஷனுக்கு கிடைச்ச ஆசீர்வாதம் ஜலப்பிரளயத்துக்கு பின்னால. சோ நம்பர் 1, உணவுக்கான ஆசீர்வாதம், சாப்பாட்டுக்கான ஆசீர்வாதம், வரைமுறை, தேவன் செஞ்ச உதவிகள் அது. ஓகே. நம்பர் 2, உயிருக்கான உத்தரவாதம். ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 4-6 வரை. மாம்சத்தை அதன் உயிராகிய இரத்தத்தோட புசிக்க வேண்டாம். உங்களுக்கு உயிராயிருக்கிற உங்கள் இரத்தத்திற்காக பழி வாங்குவேன். சகல ஜீவ ஜந்துக்கள் இடத்திலும் மனுஷரிடத்திலும் பழி வாங்குவேன். மனுஷருடைய உயிருக்காக அவன் சகோதரனிடத்தில் பழி வாங்குவேன். மனுஷன் தேவ சாயலில் உண்டாக்கப்பட்டபடியால் மனுஷனுடைய இரத்தத்தை எவன் சிந்துகிறானோ அவனுடைய இரத்தம் மனுஷனாலே சிந்தப்பட கடவது. இரண்டாவது பகுதி. ஒவ்வொரு டாபிக்கும் God ரொம்ப அழகா பேசுறாரு. எனக்கு இந்த சாப்டரை நானும் ஒரு வாரமா படிச்சுட்டு இருக்கிறேன். ஆனா எனக்கு இது முடிக்கவே முடியல. இந்த 9th சாப்டர் மட்டும் இந்த 1 வீக்ல டெய்லி படிச்சுட்டு இருக்கிறேன். மேக்சிமம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணி நேரமும் இதையே யோசிச்சுட்டு இருக்கிறேன். என்ன இருக்குது உள்ளன்னு. நான் இப்ப கிளம்பி வர்றதுக்கு முன்னாடி 10 நிமிஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் கூட இந்த சாப்டர்ல என்ன இருக்குதுன்னு தேடி இருந்தேன். என்ன சொல்றாரு, என்ன புதுசா சொல்றாரு, எவ்வளவு செய்தியை சொல்றாரு. ஏதாவது மிஸ் பண்ணிடுவனா, சொல்லாத விட்டுருவனோ. ஓகே. நம்பர் 2, உயிருக்கான உத்தரவாதத்தை கவனிங்க. இந்த பகுதியில உயிர் அப்படின்ற வார்த்தை 3 முறை யூஸ் பண்றாரு. உயிர். வசனம் 4ல, வசனம் 5ல கவனிங்க. 4ல மாம்சத்தை அதன் உயிராகிய ரத்தத்தோடு புசிக்க வேண்டாம். 5ல உங்களுக்கு உயிராயிருக்கிற உங்கள் ரத்தத்துக்காக பழி வாங்குவேன். சகல ஜீவ ஜந்துக்களிடத்திலும் மனுஷனிடத்திலும் பழி வாங்குவேன். அவனுடைய உயிருக்காக அவன் சகோதரத்து உயிர். அப்போ மனுஷனுடைய உயிர் மேல தேவன் ரொம்ப கவனமா
கேர் பண்றவரா இருக்கிறாரு. வார்த்தை ரொம்ப முக்கியம். உன் உயிர் மேல கரிசனை உள்ளவர் முதல்ல தேவன் தான், நீ இல்ல, உங்க வீட்டார் இல்ல. நம்ம நினைக்கிறோம் ஐயோ நம்ம உயிர் போயிடுமோ அப்படின்னு. ஆனா உன் உயிர் ரொம்ப முக்கியம். நீ பூமியில வாழ்ற வரைக்கும் உன் உயிரை யாருமே கை வைக்க கூடாது. அவர் தான் அதை யோசிக்கிறாரு உன் உயிரை குறிச்சு. எங்க போய் எங்க எப்படி இதை யோசிக்கிறது பாருங்க. எப்படி ஒரு தேவன் நம்மளை வாழ வைக்கிறவரு நம்ம உயிரை பத்தி கவலைப்படுறாரு. உயிரை பத்தி நம்ம கூட அவளை கவலைப்படல. இந்த பகுதியில ரத்தம் என்ற வார்த்தை 4 முறை வருது. கவனிப்போம். வசனம் 4, 5, 6 கவனிங்க. மாம்சத்தின் உயிர் ரத்தத்தோடு புசிக்க வேண்டாம். ஒரு முறை ரத்தம். உங்களுக்கு உயிரா இருக்கிற உங்கள் ரத்தத்துக்காக 2வது முறை. அப்புறம் சகல ஜீவஜந்துக்களும் மனுஷனிடத்தில் பழிவாங்க. மனுஷனுடைய உயிருக்காக அவன் சகலத்தில் பழிவாங்க. 6ஆம் வசனம். மனுஷன் தேவ சாயலில் உண்டாக்கப்பட்டபடியால் மனுஷனுடைய ரத்தத்தை எவன் சிந்துகிறானோ அவனுடைய ரத்தம் மனுஷனால சிந்தப்படும். 3, 4. சோ இந்த வசனங்கள்ல ரத்தம் என்ற வார்த்தை 4 முறை பயன்படுத்தப்படுது. அப்போ உனக்கு உணவு முக்கியம், உனக்கு உயிர் முக்கியம், அந்த உயிர் வாழ்றதுக்கு ரத்தமும் முக்கியம். நான் ஃபுல் கேர்டேக்கர். அதான் தேவன் சொல்ற, ஒவ்வொருத்தனும் குறிச்சு நான் தான் கேர்டேக்கர். அவன் இந்த உலகத்துல வாழ்ற வரைக்கும் எல்லாருக்கும் நான் தான் உணவு கொடுப்பேன், நான் தான் உயிர் கொடுப்பேன். இந்த உணவால அவன் உயிர் வாழணும். அந்த உயிர் வாழ்ற வரைக்கும் அவனுக்கு ரத்தம் தேவை, அந்த ரத்தம் கூட அவனுக்கு முக்கியம் அப்படின்னு. அப்ப தேவன் இந்த பூமியில ஒவ்வொரு மனுஷனும் வாழ்றதுக்குரிய உயிர் வாழ்றதுக்குரிய உணவையும் கொடுக்கிறாரு, அந்த உயிர் வாழ்றதுக்குரிய தேவையும் பூர்த்தி செய்யறாரு. இப்ப ரத்தம் என்ற வேர்டு 4 முறை வருது. ஓகே. பழி வாங்குவேன் என்ற வார்த்தை 3 முறை வருது. திரும்ப திரும்ப யூஸ் பண்றாரு, பழி வாங்குவேன் அப்படின்னு. வசனம் 5 கவனிங்க. உங்களுக்கு உயிரா இருக்கிற உங்கள் ரத்தத்துக்காக பழி வாங்குவேன் 1 முறை. சகல ஜீவ ஜந்துக்களிடத்திலும் மனுஷனிடத்திலும் பழி வாங்குவேன் 2 முறை. மனுஷனுடைய உயிருக்காக அவன் சகோதரனிடத்திலும் பழி வாங்குவேன் 3 முறை. என்ன இது? என்ன பேசுறாரு தேவன்? என்ன சொல்ல வராரு அப்படின்னா, பூமியில ஒவ்வொருத்தனும் முக்கியம், எனக்கு ஒவ்வொருத்தனுடைய உயிரும் முக்கியம். எவனாவது அவன் ரத்தத்தை சிந்தி அவன் காலத்துக்கு முன்னே அவன் உயிரை போக வச்சா நான் சும்மா இருக்க மாட்டேன். இந்த பூமியில வாழ்ற ஒரு மனுஷன் கூட அவன் காலத்துக்கு முன்னே அவன் உயிரை யாராகிலும் கொல்லவோ அவன் ரத்தம் சிந்தவோ முயற்சித்தா தேவனாகிய கர்த்தர் சும்மா இருக்க மாட்டேன், பழி வாங்குவேன். ஏன் தெரியுமா? அவன் தேவ சாயலில உண்டாக்கப்பட்டான். டோட்டல் கேர்டேக்கர் எப்படி ரெஸ்பான்சிபிள் வந்து நிக்கிறார் பாருங்க. ஒவ்வொரு மனுஷனுக்காகவும் அவர் சொல்றாரு, மனுஷன் சாதாரணவன் நினைச்சிட்டியா? அவன் தேவ சாயல்ல உண்டாக்கப்பட்டான். அவன் ஏன் சாயல்? அவனை நீ கொல்ல பாக்குற, அவன் உயிரை எடுக்க பாக்குற, அவனை ரத்த சிந்த வைக்கிற. நான் சும்மா இருக்க மாட்டேன், பழி வாங்குவேன். யாரெல்லாம் பழி வாங்குவேன் தெரியுமா? கவனிங்க அந்த மீனிங்க. பழி வாங்கறத குறிச்சு பேசுறாரு. 5ஆம் வசனம். உங்களுக்கு உயிரா இருக்கிற உங்கள் ரத்தத்துக்காக பழி வாங்குவேன். சகல ஜீவ ஜந்துக்களும் இடத்திலும்
மனுஷனிடத்திலும் பழி வாங்குவேன். உங்க உயிரை மிருகம் எடுத்தாலும் மிருகத்தை பழி வாங்குவேன். உங்க உயிரை மனுஷன் எடுத்தாலும், உங்களை கொண்டாலும், ரத்தம் சிந்த வச்சாலும் அவனையும் பழி வாங்குவேன். எல்லாத்துக்கும் மேல இன்னொன்னு, மனுஷனுடைய உயிருக்காக அவன் சகோதரன் இடத்திலும் பழி வாங்குவேன். உன் சொந்த சகோதரன் கூட, நீ சொந்த சகோதரன் இருந்து கூட அவனை ரத்தம் சிந்த வச்சா, அவன் உயிர் போயிட்டா, அவனையும் பழி வாங்குவேன். ஏன்? பூமியில ஒவ்வொருத்தரும் ஏன் சாயல், ஏன் சாயல். கவனிங்க, அவர் சொல்ற விதத்தை பாருங்க. அந்த 6ஆம் வசனம், மனுஷன் தேவ சாயலில் உண்டாக்கப்பட்டபடியால், காட் அப்படியே டோட்டல் ரெஸ்பான்சிபிள் எடுக்கிறாரு ஒவ்வொருத்தனுக்கும். நம்ம நினைச்சுப்போம், நம்ம தான் நம்ம மேல கவலைப்படுறோம், நம்ம தான் நம்ம பிள்ளைங்க மேல கவலைப்படுறோம், நம்ம தான் நமக்கு ஆதரவு, நம்ம தான் அவங்களுக்கு ஆதரவுன்னு. ஐயோ மனுஷனே, உன்னை விட உனக்கு உன் மேல பொறுப்பு வச்சு இருக்கிறவரு, பொறுப்பா இருக்கிறவரு, கர்சனையா இருக்கிறவரு, கவனம் செலுத்துறவரு, அக்கறை செலுத்துகிறவரு உங்க வீட்டார் இல்ல, நீ இல்ல. ஒரு தேவன் இருக்கிறாரு. அவர் சொல்றாரு, நீ ஏன் சாயலு, உயிர் உனக்கு முக்கியம், உணவு உனக்கு முக்கியம். உன் உயிரை யாராவது எடுத்தாங்கன்னா நான் பழி வாங்குவேன். எவ்வளவு கொலைகள் உலகத்துல சர்வ சாதாரணமா நடக்குது இல்ல? மனுஷனே, என் சத்தத்தை கேட்கிற உலகத்துல இருக்கிற ஒவ்வொரு மனுஷனே, எவனையாவது நீ ரத்தம் சிந்தும்படிக்கு கொலை வெறியோட சுத்தனா இன்னைக்கு நிறுத்து. தேவன் பழி வாங்கிடுவாரு. அரசியல்வாதிகளே, உங்களுக்கு சொல்றேன், எந்த வெறியிலையாவது கோபத்திலையாவது யாரையாகலும் கொல்லணும்னு நீங்க சுத்தி இருந்தா, அடியாட்களை வச்சு நீங்க சுத்தி இருந்தா, அடியாட்களுக்கு கூலி கொடுத்து கொல்லணும்னு நினைச்சா, அந்த உயிர் ரத்தம் சிந்தி சாகுமானால் யாருக்கும் தெரியாது நீ நினைக்கலாம். ஆனா தேவாதி தேவன் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் பார்க்கிறாரு, உன்னை பழி வாங்கிடுவாரு. அந்த எண்ணத்தை விட்டுரு. இன்னொருத்தரை கொலை செய்யணும்ன்ற எண்ணத்தை விட்டுரு. இன்னொருத்தர் ரத்தம் சிந்த வைக்கணும்ன்ற எண்ணத்தை விட்டுரு. ஏன்னா அது பழி. தலைமுறை தலைமுறையா நீ செழிக்க மாட்ட. அவன் தேவசாயல். கவனிங்க, மாம்சத்தின் உயிர் ரத்தத்தில் இருக்கிறது. தேவனே சொல்றாரு, மாம்சத்தின் உயிர் ரத்தத்தில் இருக்குதுன்னு. ரத்தம் பாருங்க, பூமியில ஒவ்வொரு மனுஷன் வாழ்றதுக்கும் ரத்தம் முக்கியமா இருக்குது. அது தேவன் அப்படி கிரியேட் பண்ணி வச்சுக்கிறாரு. தேவன் அப்படி கிரியேட் பண்ணி வச்சுக்கிறாரு. ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளும் ஒரு ஒரு குறைஞ்சபட்சம் பெரிய ஆட்களுக்கு 5 லிட்டர் ரத்தம் உடல்ல இருக்குது. இந்த ரத்தம் சரீரத்தில் டிராவல் பண்றது 1.8 கிலோமீட்டர் பர் ஹவர் ஸ்பீட்ல டிராவல் பண்ணுதான். நல்ல ரத்தம் 1.8 கிலோமீட்டர் ஸ்பீட் பர் ஹவர். கெட்ட ரத்தம் 1/2 கிலோமீட்டர் ஸ்பீட்ல டிராவல் பண்ணுதான். இந்த ரத்தம் தான் நம்ம சாப்பிடுற பொருளை சரீரத்துக்கு சக்தியா மாத்துது. இந்த ரத்தம் தான் நம்ம சுவாசிக்கிற காத்தை சுத்தம் பண்ணி நுரையீரலுக்கு அனுப்புது. இந்த ரத்தம் தான் உடல் உறுப்புகள் எல்லாம் இயங்கிறதுக்கு சிறுநீரகம் வரைக்கும் சென்று எல்லா உறுப்புகளையும் இயக்க செய்து. இந்த ரத்தம் தான் இருதயத்துல ஒவ்வொரு முறையும் போய் போய் வெளியே வந்துட்டே இருக்குது. இந்த ரத்தம் தான் வியாதிகள் வந்து நம்மளை சுகவீனம் ஆக்காதபடி கெட்ட வியாதிகளுக்கும் நல்லா இல்லாத கிருமிகளுக்கும் தடுத்து நம்மளை பாதுகாக்குது. இயற்கையாவே தேவன் வச்சது. இந்த ரத்தம் தான் நம்மளை வியாதிகளுக்கு கூட பாதுகாக்குது. நோய் எதிர்ப்பு சக்தியை இந்த ரத்தம் வச்சிருக்குது. ஏன்? உன்னை காக்கணும்னு. ஏன்? உன்னை பத்திரமா பாதுகாக்கணும், வியாதி கூட உன்னை தாக்க கூடாது அப்படின்னு இந்த ரத்தம் அந்த வியாதிகளை கூட தடுத்து நிறுத்துது. ஏன்? உன் உயிர் ரொம்ப முக்கியம். அது ரத்தத்துக்கு கூட தெரியுது. தேவன் வச்சு அப்பவே அப்படியே வைக்கிறாரு. அவன் ரொம்ப முக்கியம், அவள் ரொம்ப முக்கியம். ஏன் சாயல்?
பூமியில கனி கொடுக்க வச்சிருக்கிறேன். ஏன் பிராண்ட் டோட்டலா. ஓகே, ரத்தம் மாம்சத்தின் உயிர் ரத்தத்தில் இருக்குதுன்னு லேவியராகும் புஸ்தகம் சொல்லுது. அதுக்கப்புறம் மாம்சத்தை ரத்தத்தோடு புசிக்க வேண்டாம், 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். நம்பர் 3, உங்கள் ரத்தத்திற்காக பழி வாங்குவேன், 9ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஜீவ ஜந்துக்கள் இடத்திலும் மனுஷனிடத்திலும் பழி வாங்குவேன், 9:5. நம்பர் 5, அவன் சகோதரன் இடத்திலும் பழி வாங்குவேன், ஃபேமிலி மெம்பரா இருந்தா கூட பழி வாங்குவேன், 9:5. மனுஷனுடைய ரத்தத்தை எவன் சிந்துகிறானோ அவனுடைய ரத்தம் மனுஷனால சிந்தப்படும், 9:6. ஆக பழி வாங்குவேன், தீர்ப்பு எல்லாமே இங்கே இருக்குது. காட் பேசுறப்ப கன்ஃபியூஷனே இல்லை. கவனிக்கணும், ஆதாம் கிட்ட பேசுறப்ப இந்த மாதிரி எல்லாம் ஸ்ட்ராங்கா தேவன் பேசல, இவ்வளவு ஸ்ட்ராங் வேர்டுகளை யூஸ் பண்ணல. வெரி ஜட்ஜ்மெண்ட் பேசுறாரு, லா கொடுக்கிறாரு, அப்படியே ஸ்ட்ராங், தெளிவு, குழப்பம் இல்லை. அப்படியே பேசுறப்ப கிளியர் ஆகுது எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது. இதை இப்போ நோவா காலத்துக்கு பிறகு 2ஆம் உலகத்துல, இந்த புது உலகத்துல இதுதான் காட்ஸ் வேர்ட். இந்த அதிகாரத்தில் சொல்றது தான் உங்களுக்கு லா. ஓகே, சோ நம்பர் 3, உறவுக்கான உடன்படிக்கை. ஆதியாகமம் 9:8-17. பின்னும் தேவன் நோவாவையும் அவன் குமாரரையும் நோக்கி, நான் உங்களோடும் உங்களுக்கு பின்வரும் உங்கள் சந்ததியோடும் உங்களோட பேழையிலிருந்து புறப்பட்ட சகல ஜீவஜந்துக்கள் முதல் இனி பூமியில் உண்டாக போகிற சகல ஜீவஜந்துக்கள் பரியந்தம் பறவைகளோடும் நாட்டு மிருகங்களோடும் உங்களிடத்தில் இருக்கிற பூமியில் உள்ள சகல காட்டு மிருகங்களோடும் என் உடன்படிக்கை ஏற்படுத்துகிறேன். இனி மாம்சமானவைகள் எல்லாம் ஜலப்பிரளயத்தினால் சங்கரிக்கப்படுவது இல்லை என்றும் பூமியை அழிக்க இனி ஜலப்பிரளயம் உண்டாவது இல்லை என்றும் உங்களோட என் உடன்படிக்கை ஏற்படுத்துகிறேன் என்றார். அன்றியும் தேவன் எனக்கும் உங்களுக்கும் உங்களிடத்தில் இருக்கும் சகல ஜீவ ஜந்துக்களுக்கும் நித்திய தலைமுறைகளுக்கென்று நான் செய்கிற உடன்படிக்கையின் அடையாளமாக நான் என் வில்லை மேகத்தில் வைத்தேன். அது எனக்கும் பூமிக்கும் உண்டான உடன்படிக்கைக்கு அடையாளமாயிருக்கும். நான் பூமிக்கு மேலாய் மேகத்தை வருவிக்கும் போது அந்த வில் மேகத்தில் தோன்றும். அப்பொழுது எல்லாம் மாம்ச ஜீவன்களையும் அழிக்க இனி ஜலமானது பிரளயமாய் பெருகாதபடிக்கு எனக்கும் உங்களுக்கும் மாம்சமான சகல ஜீவ ஜந்துக்களுக்கும் உண்டான என் உடன்படிக்கையை நினைவு கூறுவேன். அந்த வில் மேகத்தில் தோன்றும் போது தேவனுக்கும் பூமியின் மேலுள்ள சகலவித மாம்ச ஜீவன்களுக்கும் உண்டான நித்திய உடன்படிக்கையை நான் நினைவு கூறும்படிக்கு அதை நோக்கி பார்ப்பேன். இது எனக்கும் பூமியின் மேலுள்ள மாம்சமான யாவுக்கும் நான் ஏற்படுத்தின உடன்படிக்கையின் அடையாளம் என்று நோவாவோடே சொன்னார். ஓகே, இந்த பகுதியினுடைய 3ஆம் குறிப்புல இருக்கிறோம். முதல் குறிப்பை பார்த்தோம், உணவுக்கான ஆசீர்வாதம். 2வது பகுதி உயிருக்கான உத்தரவாதம். 3வது பகுதி உறவுக்கான உடன்படிக்கை. காட் பேசுறது முக்கியமான அதிகாரம். முழு அதிகாரத்திலையும் பெரும்பான்மையான செய்தி தேவன் பேசுறதாவே இருக்குது. 29 வசனங்கள் கொண்ட இந்த அதிகாரத்துல 17 வசனங்கள் முழுசும் தேவன் பேசுறாரு. ஆனா செய்தி 8ஆம் அதிகாரம் 21, 22 அவர் பேசுறது தொடங்குது. ஆக 17, 18, 19 வசனங்கள் ஜலப்பிரளயத்துக்கு பிறகு நோவா புது உலகத்துல காலடி எடுத்து வச்சதும் தேவன் வாக்கு பண்ணி பேசுறாரு. இந்த 3ஆம் குறிப்புல
முக்கியமான சில செய்திகள் இருக்குது. உறவுகளுக்கான உடன்படிக்கை. கவனிங்க, தேவன் 3 வகை செய்திகளை சொல்லி இருக்கிறாரு. செய்தி 1 ஆதியாகமம் 9:8 முதல் 11. செய்தி 2 ஆதியாகமம் 9:12 முதல் 16. செய்தி 3 ஆதியாகமம் 9:17. ஆக இந்த 3 பகுதியிலும் 7 இடங்கள்ல உடன்படிக்கை என்ற வார்த்தை திரும்ப திரும்ப வருது. 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், 11ஆம் வசனம், 12ஆம் வசனம், 13ஆம் வசனம், 15ஆம் வசனம், 16ஆம் வசனம், 17ஆம் வசனம். இந்த ஒவ்வொரு வசனங்களிலும் உடன்படிக்கை உடன்படிக்கை அப்படின்னு ரிப்பீட் பண்ணி பேசுறாரு. ஏன்னா இதுல ரிப்பீட்டிங், அந்த ரிப்பீட் வேர்ட் இருக்குது, அது அவரே திரும்ப திரும்ப யூஸ் பண்றப்ப கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கவனிக்க வேண்டியது இருக்குது. ஏதோ ஒரு முக்கியமா இருக்குமோ, திரும்ப திரும்ப சொல்றாரு, முக்கியமா இருக்குமோ அப்படின்னு யோசிக்க வேண்டியதா இருக்கு. ஓகே, உடன்படிக்கை. உடன்படிக்கை என்றால் என்ன? ஏன்னா இந்த பகுதியில 7 முறை சொல்றாரு. சரி, உடன்படிக்கை என்றால் என்ன? உடன்படிக்கை என்பது தேவன் மனுஷனுக்கு வாக்கு பண்ணுவது. It's a promise made by God to man. இல்லாட்டி இப்ப தேவன் அவரே இறங்கி வந்து மனுஷனோட கை கோத்து, ஓகே நீயும் நானும் சேர்ந்து இதை செய்யலாம் அப்படின்னு சொல்றது. ப்ராமிஸும் பண்றாரு. அந்த ப்ராமிஸ்ல 2 பேரும் சேர்ந்து கவனட் பண்றாங்க. ஓகே 2 பேரும் சேர்ந்து இதை செய்யலாம் அப்படின்னு. இந்த உடன்படிக்கைன்ற வார்த்தை எபிரேயத்துல பெரித் அப்படின்னு அழைக்கப்படுது. இந்த பெரித் அப்படின்ற வார்த்தைக்கு இணை உறவு, கூட்டு உறவு, சங்கம், நாடுகளின் இணைவு, அரசியல் கூட்டு அப்படின்னு மொழிபெயர்க்கலாம் டிக்ஷனரியில இருந்து. இது எபிரேய மொழியில வர பொருள். எதுக்கு எதுக்கு? உடன்படிக்கைக்கு. உடன்படிக்கையில எபிரேயத்தில் என்ன? பேரித். ஓகே, இதே வேர்டு கிரீக்ல கட் அப்படின்ற பொருள்ல வருது. கட்டு. ஓகே, முதல்ல ஹீப்ரு பார்த்துருவோம். கவனிங்க என்ன சொல்றாரு அப்படின்னா, பாரு, நான் நீ 2 பேரும் கூட்டு வைப்போம். நீய நானும் சேர்ந்து ஜாயின் பண்ணி செய்வோம். ஓகே, என் நாடு மேல உன் நாடு கீழே 2 நாடும் சேர்ந்து செய்வோம். ஓகே, என்னுடைய கவர்மெண்ட் மேல உன்னுடைய கவர்மெண்ட் கீழே 2 கவர்மெண்ட் சேர்ந்து செய்வோம். ஓகே, பரலோகத்துல நான் இருக்கிறேன், என் சார்பா பூலோகத்துல நீ இருக்கிற, 2 பேரும் சேர்ந்து செய்வோம். லெட்ஸ் காம்ப்ரமைஸ். ஓகே வா, 2 பேரும் சேர்ந்து போ, நான் காம்ப்ரமைஸ் பண்றேன், நீயும் வா, 2 பேரும் சேர்ந்து செய்வோம். இந்த மாதிரி பொருள்ல வர்றதுதான் உடன்படிக்கை. ஆனா வெவ்வேறு காலத்துல வெவ்வேறு வகையா இந்த பொருள்ல தேவன் செய்திகளை சொல்லி இருக்கிறாரு. கிரீக்ல திரும்ப பார்ப்போம். அந்த வேர்டு ஞாபகம் வச்சுங்க. ஓகே, இப்போ இந்த உடன்படிக்கையில 2 உண்டு. ஒன்னு பெரிட் ட்ரீஸ் அப்படின்னு அழைக்கப்படுது. அதுக்கு பிட்வீன் ஈக்குவல் பார்ட்டிஸ் 2 பேரும் சேர்ந்து செய்யறது. இங்க பாருங்க, நானும் ஈக்குவல், அவரும் ஈக்குவல், 2 பேரும் சேர்ந்து செய்யற உடன்படிக்கைக்கு இதான் பெயர் பெரிட் ட்ரீஸ் அப்படின்னு சொல்றாங்க. சரி, நான் வசதி, நீங்க ஈக்குவல் கிடையாது அப்படின்னு சொல்றதுக்கு இன்னொரு பெயர் இருக்குது. அது என்னன்னா சுசரின் வாசல் ட்ரீட்டி அப்படின்னு அழைக்கப்படுது. அதாவது 2 பேரும் ஈக்குவல் இல்லை,
அவர் ஒருத்தர் மேலானவர், இன்னொருத்தர் கீழானவர் அப்படின்னு சொல்ற உடன்படிக்கையில ரெண்டு. இப்போ இந்த ரெண்டாவது கவனிச்சீங்கன்னா, நோவாவும் தேவனும் ஈக்குவல் இல்லை. அவர் வசதி, உயரம், பெரியவர். நோவா மனுஷன், பூமியில இருக்கிறான். ஆனா அவரே இறங்கி வந்து, ஓகே நீ என்னன்னா ஈக்குவல் இல்லை, ஆனா கூட நம்ம ரெண்டு பேரும் உடன்படிக்கை செய்யலாம் அப்படின்னு. கவனிங்க, மேரேஜ் அப்படின்றது என்ன? மேரேஜ்ன்றது தாலி கட்டுறது இல்லை. மேரேஜ்ன்றது கவர்னட். தாலி கல்யாணம் பண்றதுக்கு அடையாளம் இல்லை, கவர்னட் தான் கல்யாணம் பண்ணதுக்கு அடையாளம். தாலியோ வளையலோ மெட்டியோ நெத்தி பொட்டோ இதெல்லாம் வெளிப்புறமான அடையாளம். சிலருக்கு சொல்லுவாங்க தாலி கட்டினா தான் கல்யாணம் ஆனவங்கன்னு தெரியும், வெளிப்புறமா உலகத்துக்கு. கவர்னட் என்ன தெரியுமா? அந்த தேவ சன்னதியில ரெண்டு பேரும் கை கோத்து நின்று, ஓகே இன்னிலிருந்து நீயும் நானும் ஒரு முடிவு பண்றோம் தேவனுக்கு முன்னால. நான் உனக்கும் நீ எனக்கும், நான் என்னுடையதெல்லாம் உனக்கு கொடுக்கிறேன், நீ உன்னுடையதெல்லாம் எனக்கு கொடுக்கிற. என் உயிர் வாழ்ற வரைக்கும் உன் உயிர் வாழ்ற வரைக்கும் ரெண்டு பேருமே இணைஞ்சு நடப்போம். இது கவர்னட், இதான் மேரேஜ். மஞ்சள் கயிறு முக்கியம் இல்ல, கவர்னட் தான் முக்கியம் தேவனுக்கு முன்னால. வேத அடிப்படையில் அந்த மாதிரி கயிறு எல்லாம் யாரும் கட்டல. நம்மால் இருக்கிறாங்களே, கல்யாணத்துக்கு தேங்காவில மஞ்சள் கயிறை கட்டி அவன் நோட்டீஸ்ல குங்குமத்தை வச்சு பழம் பூ வெத்தலை பாக்கோட தட்டை கொண்டு வந்து நம்ம ஐயர்கிட்ட கொடுக்குறாங்க பாருங்க. அதையும் வாங்கி நம்ம ஜபம் பண்ணி தேங்காவில இருந்து உருவி தாலி கட்டுறோம். ஐயோ, தாலி ஒரு புருஷனையும் மனைவியை இணைக்கல, கவர்னட் தான் இணைக்குது. கவர்னட் தான், அதுக்கு தான் உயிர் வாழ்ற வரைக்கும் அந்த கவர்னட் லைஃபா இருக்குது. பாருங்க, உலகத்துல புருஷன் மனைவியா கடைசி வரைக்கும் வாழ்றதுன்றது ஒரு உடன்படிக்கையை காப்பாத்துறது. அது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம்! எவ்வளவு திருமணங்கள் நீதிமன்றத்தில் இருக்குது. நீதிபதிகள் தம்பதிகளை பிரிச்சு தீர்ப்பு சொல்றாங்க. எத்தனையோ பெற்றோர், மாமியார் மாமனார் தங்களுடைய பிள்ளைகளை பிரிச்சு வைக்கிறாங்க. எவ்வளவு புருஷன் மனைவி டைவர்ஸ் பண்ணி வாழ்றான், மனைவி வாழ்றா டைவர்ஸ் பண்ணிட்டு. ஏன்? கவர்னன்ட்ல நிக்க முடியல. இது உடன்படிக்கை, ரெண்டு பேரும் சேர்ந்து, வேற எதுவுமே கிடையாது. ரெண்டு பேரும் கர்த்தருக்காக கர்த்தர் முன்னால சேர்ந்து செய்யற உடன்படிக்கை, இதான் கவர்னட். அப்போ லைஃப்ல ஒரு கணவனும் மனைவியும் கடைசி வரைக்கும் வாழ்றதுன்றது ஒரு ஆசீர்வாதம், அது ஒரு சாதனை, அது ஒரு உடன்படிக்கையை காத்துக்கொண்ட பெருமை. அதுல சந்தோஷப்படு. நீ வாழ்க்கையில சாதிச்சு இருக்கிற, அதுல சந்தோஷப்படு. நீ அந்த உடன்படிக்கையை காப்பாத்துற, அதுல சந்தோஷமா வாழு. இது தேவனை கனம் பண்ணி இருக்கிற காரியம். எவ்வளவு குறை இருந்தா கூட பொறுத்திருந்து வாழ்றல்ல, ஜெயிச்சுட்டல்ல, ஜெயிக்கிறல்ல, இது சந்தோஷப்படுற காரியம். நீ ஜெயிச்சிட்ட, நீ ஜெயிச்சிருக்கிற, நீ ஜெயிச்சிட்டு வர, உன் வெற்றி அது. ஈக்குவல் இல்ல, ஆனா உடன்படிக்கையாக நின்ன. பிரச்சனை, ஆனா உடன்படிக்கைக்காக நின்ன. பிரியக்கூடிய சூழ்நிலை, உடன்படிக்கையாக நின்ன. பேச்சுவார்த்தை இல்ல, உடன்படிக்கையாக நின்ன. சோ இது டோட்டலா தேவனுக்கு முன்னால எடுத்த உடன்படிக்கையும் அந்த திருமண உடன்பாட்டையும் காக்குறதுன்றது உன் வாழ்க்கையில பாக்கியம். நீ ஜெயிக்கிற, நீ சாதிக்கிற, அதான் உன் பலன். சாத்தான் அதை கூட உடைக்க பார்க்கறான். எத்தனையோ பேர் வாழ்க்கையை உடைச்சிட்டான், உன்னை உடைக்க பார்த்தான், தோத்துட்டான். ஆனா நீ ஜெயிச்சிட்ட. ஓகே, சோ தேவன்
ஜலப்பிரளயத்துக்கு முன்பே நோவாவோடு உடன்படிக்கை ஏற்படுத்தினாரு. கவனிப்போம், ஜலப்பிரளயத்துக்கு முன்னாலேயே அந்த வேர்டு சொல்லித்தான் அவனை ஜலப்பிரளயத்துக்கு ஆயத்தம் பண்றாரு. 6ஆம் அதிகாரம் பாருங்க. ஆனாலும் உன்னுடனே என் உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன், நீயும் உன்னோட கூட உன் குமாரரும் உன் மனைவியும் உன் குமாரரின் மனைவிகளும் பேழைக்குள் பிரவேசியுங்கள். சோ இந்த உடன்படிக்கை ஏற்படுத்துவேன்னு தேவன் முன்கூட்டியே சொல்றாரு. எப்போ? ஜலப்பிரளயம் வர்றதுக்கு முன்னாடியே, ஏய் நோவா, லெட்ஸ் see this, நான் உன்னை காப்பாத்துவேன், பயப்படாத, நீ நான் சேர்ந்து செய்ய போறோம், உலகம் அழிக்க போறேன், உன்னை காப்பாற்ற போறேன், நான் உன்னை வச்சுதான் இந்த உலகத்தை மறுபடியும் நிரப்ப போறேன். முதல்ல நம்ம 2 பேரும் உடன்படிக்கை பண்ணிப்போம், நீ என்ன நம்பு. இதுதான் ஃப்ளட்டுக்கு முன்னால காட் அவனுக்கு சொல்லி கூப்பிட்டுட்டு அவனோட காம்ப்ரமைஸ் பண்ணி அவனோட கமிட் பண்ணி கவனட்டம் உருவாக்கி அவனும் இதை நம்பிதான் தைரியமா இருக்கிறான். இப்ப வெளியே வந்தப்ப அந்த உடன்படிக்கைய விரிவா பேசுறாரு. கவனிங்க, வேதத்துல 7 வகை உடன்படிக்கை இருக்குது. இந்த நோவாக்கு இப்போ உடன்படிக்கையை குறித்து பேசுறதுக்கு அப்போ வேதத்துல 7 வகையான உடன்படிக்கை இருக்குது. அந்த உடன்படிக்கை ஒன்னும் தேவன் கொடுத்தது, அதை ஸ்கிப் பண்ணவே முடியாது, ஆனா ரொம்ப முக்கியமானது. நம்பர் 1, நோவாவோட செஞ்ச உடன்படிக்கை ஆதியாகமம் 6:18, ஆதியாகமம் 8:20 9:17 வரை. நம்பர் 2, ஆபிரகாமோட செஞ்ச உடன்படிக்கை ஆதியாகமம் 15:17. நம்பர் 3, மோசேயோட செஞ்ச உடன்படிக்கை, மோசே கவனன்ட். சோ மோசே கவனன்ட்ன்றது யாத்திராகமம் 19ஆம் அதிகாரம் 5 முதல் 20 வரைக்கும். அதுக்கு பிறகு 20ஆம் அதிகாரத்தில் வர செய்திகள் எல்லாம் வாசிச்சா தேவன் மோசேயோட செய்த உடன்படிக்கை. நம்பர் 4, பாலஸ்தீன உடன்படிக்கை, அதாவது இஸ்ரவேலோட செஞ்ச உடன்படிக்கை. இஸ்ரவேலோட உபாகமம் 29ஆம் அதிகாரம் முதல் 30ஆம் அதிகாரம் வரைக்கும் இஸ்ரவேலோட தேவன் செய்த உடன்படிக்கை. நம்பர் 5, தாவீதோட செய்த உடன்படிக்கை, டேவிடிக் கவனன்ட். 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 6 முதல் 16 வரை. 2 சாமுவேல் 23:5. அப்போ தாவீதோட செய்த உடன்படிக்கை. நம்பர் 6, புது உடன்படிக்கை, நியூ கவனன்ட். எரேமியா 31 முதல் 34. எசேக்கியேல் 36ஆம் அதிகாரம் 37ஆம் அதிகாரம். நம்பர் 7, இயேசுவின் புது உடன்படிக்கை, நியூ கவனன்ட் இன் ஜீசஸ் பிளட். லூக்கா 22ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். இந்த 7 உடன்படிக்கைகளும் வேதத்துல தேவன் செஞ்சது ஒவ்வொரு மனுஷனோட. உதாரணத்துக்கு 2 வசனங்களை படிப்போம். உடன்படிக்கை என்ற வார்த்தை எரேமியா 31:31. இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் சொல்றாரு, அப்பொழுது இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் புது உடன்படிக்கை பண்ணுவேன். See the word, புது உடன்படிக்கை. அதான் அந்த குறிப்புல 6வது புது உடன்படிக்கை. அப்புறம் நான் அவர்கள் பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து வர கைப்பிடித்த நாளிலே அவர்களோட பண்ணின உடன்படிக்கையின்படி அல்ல. அப்போ எகிப்துல உடன்படிக்கை மோசேயோட பண்ணது அத சொல்றாரு. ஏனெனில் நான் அவர்களுக்கு நாயகராய் இருந்தும் அந்த என் உடன்படிக்கையை அவர்கள் மீறி அவமாக்கி போட்டார்களே என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்நாட்களுக்கு பிற்பாடு நான் இஸ்ரவேல் குடும்பத்தோட பண்ண போகிற உடன்படிக்கையாவது நான் என் நியாயப்பிரமாணத்தை அவர்கள் உள்ளத்திலே வைத்து
அதை அவர்கள் இருதயத்திலே எழுதி நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என்ன புது உடன்படிக்கை? இவ்வளவு இதுக்கு முன்னாடி பண்ணது, தாவீதோட பண்ணது, இஸ்ரவேலோட பண்ணது, மோசேயோட பண்ணது, நோவாவோட பண்ணது, ஆதாமோட பண்ணது, எல்லாமே ஒரு உடன்படிக்கை. இப்ப என்ன பண்றாரு? எரேமியா கிட்ட சொல்றாரு, பாரு, இவ்வளவு நாள் நான் அவங்களுக்கோட உடன்படிக்கை பண்ணேன், ஆனா ஒவ்வொரு முறையும் அவங்க தவறி போறாங்க. நான் தான் என் உடன்படிக்கையில நிக்கிறேன். ஒவ்வொரு முறையும் நான் இறங்கி போய் இஸ்ரவேலே கேள், நான் தான் தேவன், உன்னுடைய பழைச நினைச்சு பாரு, எகிப்துல அடிமையானதை நினைச்சு பாரு, உன்னை மீட்டு வந்ததை நினைச்சு பாரு, உன் முற்பிதாக்கள் ஆகிய ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நினைச்சு பாரு, உனக்கு ஒண்ணுமே இல்லாதப்போ நான் உனக்கு வாக்கு பண்ணனே நினைச்சு பாரு. எல்லாத்தையும் நான் சொல்லி ஒவ்வொரு முறையும் நான் தான் இறங்கி வரேன், நான் தான் உடன்படிக்கை பண்ண வைக்கிறேன். கீழே இருந்து மேலே தூக்கி 2 பேரையும் வச்சு நானும் அவங்களும் சேர்ந்து உடன்படிக்கை பண்றோம். ஆனா ஒவ்வொரு முறையும் அவங்க இறங்கி போயிடுறாங்க, உடன்படிக்கையில நிக்கல, உடச்சு போட்டுறாங்க, அவங்க என் கூட பழக வரமாட்டுறாங்க, நான் சொன்னதை கேட்க மாட்டுறாங்க. இஸ்ரவேலும் அப்படிதான், யூதாவும் அப்படிதான், இஸ்ரவேல் ராஜாக்களும் அப்படிதான், யூதா ராஜாக்களும் அப்படிதான். இனிமே நான் ஒண்ணு செய்ய போறேன். இனிமே நான் கற்பலைகளை எழுதி கொடுத்தது யூஸ் ஆகல, ஆளுங்களை வச்சு பேசினேன், யூஸ் ஆகல, மோசே கிட்ட சொல்லி பிரமாணங்களை எழுதி அவன் போய் வாசிச்சான், யூஸ் ஆகல, தாவீது ஆராதனையில செஞ்சா அந்த பிரமாணங்களை வாசித்தான், யூஸ் ஆகல, அதுக்கு பின் வந்த யூதா ராஜாக்கள் நல்லவங்கலாம் இருந்தாங்க, ஆனாலும் யூஸ் ஆகல. ஆனா நான் இனிமே ஒண்ணு செய்ய போறேன். இனிமே பறக கற்பலகையில எழுதுறதும், தோல் சுருள்ல எழுதுறதும், எழுத்துனால அவங்களுக்கு எழுதி கொடுக்கறதும், எழுத்து சுருள்களை வச்சு அவங்கள படிக்க வைக்கிறதும் அவங்களுக்கு உதவல, மறந்துடுறாங்க, விட்டுடுறாங்க, அவங்க படிச்சுட்டு போட்டுடுறாங்க. நான் இப்ப பண்ண போறது, இனிமே அவங்க இருதயத்துல எழுத போறேன். இது படிச்சா அழ வரும், படிச்சா அழ வரும். மகா பெரியவர் இறங்கி வந்து மனுஷனோட உடன்படிக்கை பண்றப்ப மனுஷன் ஒவ்வொரு முனையும் உடைச்சிடறோம். அப்ப அவர் சொல்றாரு, இனிமே உன் இருதயத்துல எழுத போறேன். இது புது உடன்படிக்கை. உன் இருதயம் தான் என் டார்கெட், உன் இருதயம் தான் என்னுடைய எழுத்து பலகை. அதனால மகனே, உன் இருதயத்தை எனக்கு தா, உன் இருதயத்தை எனக்கு தா, நான் அதுல எழுதட்டும். ஆனா மனுஷன் தரமாட்டான்றான். அதனால தான் புது உடன்படிக்கையை தருவேன்னு சொன்னவர் தாம் தூதனை அனுப்பி, தாம் ஊழியனை அனுப்பி முதல் செய்தியை பேச வைக்கிறாரு. மனம் திரும்புங்கள், மனம் திரும்பு, மனம் திரும்பு, மனம் திரும்பு. உன் இருதயத்துல அவர் எழுதட்டும். நீ மனம் திரும்பினா தான் எழுத முடியும். அப்பதான் அவர் வார்த்தை உன் உள்ளத்துல இருக்கும். மனம் திரும்பு. உன் இருதயத்துல எழுதவே முடியல, கிட்டவே வர முடியல, அவர் வார்த்தையை கொண்டு வைக்கவே முடியல. நீ மனம் திருந்திட்டா அவரே எழுதுவாரு. அவர் வார்த்தை உள்ள இருக்கும். இது புது உடன்படிக்கை. இது நான் புதுசா யோசித்தது. இனிமே இப்படிதான் செய்ய போறேன். மகனே, உன் இருதயத்தை எனக்கு தா. ஓகே, இருதயத்தை கொடுக்கிறேன். எப்படி இந்த உடன்படிக்கைய நிறைவேற்ற போறீங்க ஆண்டவரே? ஓகே, 2 பேர் சேர்ந்தா உடன்படிக்கை நிறைவேறும் இல்லையா? இப்ப நான் என்ன பண்ணோம்? உடன்படிக்கைய ரத்தத்தினால ஏற்படுத்தணும். மாம்சத்தின் உயிர் ரத்தத்தில் இருக்குது.
அவனுடைய உயிரை காப்பாத்த ரத்தத்தை கொடுத்தனே, அதே மாதிரி ஒருத்தனுடைய பாவத்தை கழுவி அவன் இருதயத்தை புதுப்பித்து மனசை மாத்துறதுக்கு ரத்தம் தேவைப்படுது. இப்ப அந்த ரத்தம் இருந்தாதான் நான் உடன்படிக்கை செய்ய முடியும். அதனால என் செல்வகுமாரனாகிய இயேசுவை நான் பூமிக்கு அனுப்புவேன் அப்படின்னு தேவன் இயேசுவை பூமிக்கு அனுப்புறாரு. இயேசு ஊழியம் செய்யறாரு. ஊழியத்தின் லாஸ்ட் வீக் வந்துட்டு காட்டி கொடுக்க போகிற இரவு என்று அவருக்கு தெரியும். எல்லாரும் உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. ரபி கூப்பிட்டாருன்னு எல்லாரும் வந்துட்டாங்க. பர்சனலா இருக்கிற பிரேயர் மீட்டிங் அது. இரவு நேரம் ரபி சாப்பிடல. சீஷர்கள் எல்லாம் பதற்றத்தோட வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஏன்னா காலையிலேயே சொல்லிட்டாரு, மேல் வீட்டுல ஒரு பிரேயருக்கு ஆயத்தப்படுத்துங்கன்னு. எல்லா ஆயத்தங்களும் நடக்குது. எல்லாம் உட்கார்ந்தாங்க. அந்த ஆயத்தங்கள் எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஒவ்வொரு முறையும் வந்து கேட்டிருப்பான் ஆயத்தம் பண்றவன், ரபி மேல் வீட்டை ஆயத்தப்படுத்த சொன்னீங்க, ஆயத்தப்படுத்திட்டேன். அடுத்தது என்ன? மேசை, அதுக்கு மேல விரிப்பெல்லாம் ஆயத்தப்படுத்திட்டீங்களா? ஆயத்தப்படுத்திட்டோம். ஓகே. திராட்சை ரசம் இருக்குதா? கொண்டு வந்து ஆயத்தப்படுத்துங்க. அப்பம் இருக்குதா? கொண்டு வந்து ஆயத்தப்படுத்துங்க. இதுவரைக்கும் இந்த மாதிரி ஒரு மீட்டிங் நடந்ததே இல்லை. அன்று இரவு எல்லா சீஷர்களும் உள்ள உட்கார்ந்து இருக்கிறாங்க. அவர் பேசி முடிச்சதும் அவர் பாத்திர அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு சீஷர்களுக்கு கொடுக்கிறப்ப சொன்னாரு, இதை வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரம், இது புது உடன்படிக்கை. என் சரீரம் பிற்கப்பட போகுது. நான் ஒரு உடன்படிக்கை செய்ய போறேன். எல்லாம் பார்த்தாங்க. பார்த்துட்டு ஒவ்வொருத்தருக்கும் கை நடுங்குது. ரபி என்ன சொல்றாருன்னு சொல்ல தெரியல. அவன் ஆச்சரியத்துல பார்க்கறான். சீஷர்கள்லாம் மௌனமா இருக்கிறாங்க. தன்னுடைய சரீரத்தையே பிற்பது போல அவர் பிட்டு காட்டுறாரு. அப்பத்தை, பாத்திரத்தை எடுத்தார், ஸ்தோத்திரம் பண்ணார், இதை வாங்கி பானம் பண்ணுங்கள், இது என்னுடைய ரத்தம், உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய ரத்தம், இது நான் செய்கிற புது உடன்படிக்கை அப்படின்னாரு. எபிரேயத்துல உடன்படிக்கை என்ற வார்த்தைய இணைவு, கூட்டு முயற்சி, சங்கம், அரசாங்க உறவு அப்படின்னெல்லாம் மீனிங்ல படிச்சப்ப கிரீக்ல ஒரு மீனிங் வந்துச்சு, கட் அப்படின்னு. கிரேக்க ஆக்கியோன் அந்த உடன்படிக்கைய, புது உடன்படிக்கைய என்ன மீனிங்ல எழுதுறான்? கட். மேசையா சங்கரிக்கப்படுவாரு, கட் பண்ணப்படுவாரு, ரத்தம் வரும். கட் பண்ணப்படுவாரு, ரத்தம் வரும். அந்த ரத்தத்தினால ஒரு உடன்படிக்கை செய்வாரு. அந்த உடன்படிக்கை தான் பெரிய உடன்படிக்கை. மகாதேவன் கீழே இருக்கிற மனுஷனுக்காக இறங்கி வந்து செய்யற உடன்படிக்கை. இது மாதிரி ஒரு உடன்படிக்கை இதுக்கு முன்னாடி செஞ்சதே இல்லை. எபிரேய ஆக்கியோன் எழுதுறான். 6ஆம் அதிகாரம், 7ஆம் அதிகாரம், 8ஆம் அதிகாரம் எழுதி எழுதி கை வலிக்குது. நீளமான அதிகாரங்கள் அது. சொல்றா, ஐயோ
மாம்சமான திரையின் வழியா அவர் நுழைஞ்சு அந்த வழியில தம்முடைய சொந்த ரத்தத்தையே கொண்டு போறாரு. அவரே ஆசாரியனை போல அவர் ரத்தத்தையே அவர் கொண்டு போறாரு. நமக்காக பரிதபிக்க கூட அத பிரதான ஆசாரியர் நமக்குறாமல் எல்லாவற்றிலும் நம்மை போல சோதிக்கப்பட்டு பாடுபட்ட பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார். மாம்சத்தில் அவர் இருந்த நாட்களிலே மிகுந்த வியாகுலத்தோடும் அதிக கண்ணீரோடும் ஜெபம் பண்ணி தம் சொந்த ரத்தத்தை இந்த மனுக்குலம் மீட்பதற்காக உள்ள நுழையறாரே. இப்படி அவர் செய்யறதுனால பழைய எல்லா உடன்படிக்கைகளும் அப்படியே மாற்றப்பட்டு இந்த புது உடன்படிக்கை இப்போ தேவனுக்கும் மனுஷனுக்கும் இடையில நிக்குது. லிசன், 9ஆம் அதிகாரம் ரத்தம் ரத்தம் ரத்தம்னு திரும்ப திரும்ப பேசுறாரு. உயிர் 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 திரும்ப திரும்ப பேசுறாரு. உடன்படிக்கை உடன்படிக்கை உடன்படிக்கைன்னு திரும்ப திரும்ப பேசுறாரு. எங்க வந்து நிக்குது அது? The last new covenant கிறிஸ்துவோட நிக்குது. கிறிஸ்து ரத்தத்தினால நிக்குது. கிறிஸ்துனுடைய மாம்சத்துல நிக்குது. மகாதேவன் இறங்கி வந்து மனுஷனோட சமமா நின்னு உனக்கும் எனக்கு உடன்படிக்கை, இனி நீயும் நானும் ஒண்ணு, உனக்காக நான் உயிர் கொடுத்து உன்னை கீழிருந்து தூக்குறேன். என் ரத்தம் இருக்குதே ரத்தம், இது உன்னையும் என் தேவனையும் உன்னையும் பிதாவையும் இணைக்கிறது. இதோ பார், இதுதான் உடன்படிக்கையின் ரத்தம். இந்த ரத்தத்துக்கு இணையா பூமியில எதுவுமே இல்லை. அதனால ஆட்டுக்குட்டியானவர் சங்கரிக்கப்படுறது தான் பரலோகத்திலும் பூமியிலும் பெரிய செய்தி. ஏன் 3 மணி நேரம் பூமியெல்லாம் இருளா இருந்துச்சு? 9ஆம் மணி நேரம் முதல் 12ஆம் மணி நேரம் வரைக்கும் இருள் இருந்துச்சு. ஏன்னா இது முழு உலகத்துக்கும் சொல்ற செய்தி. முழு உலகத்துக்கும் சொல்ற செய்தி. அப்போ நோவாவோட காட் பேசுற அந்த மெசேஜ் இருக்குது, மீனிங்ஃபுல்லான மெசேஜ். உடன்படிக்கை செய்ய போறேன், இந்த உடன்படிக்கை நோவாவோட செய்ய போறேன், நோவா குமாரரோட செய்ய போறேன் அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்லிட்டு வராரு. கவனிங்க, தேவன் நோவாவோட செய்த உடன்படிக்கையின் விவரம். நம்பர் 1, இது நோவாவோடும் அவன் குமாரரோடும் செய்த உடன்படிக்கை. வாசிப்போம் 9:8. பின்னும் தேவன் நோவாவையும் அவன் குமாரரையும் நோக்கி, நான் உங்களோடும் உன் சந்ததியோடும். இங்க பாருங்க, நம்பர் 2, நோவாவுக்கு பின் வரும் சந்ததியோடும் செஞ்ச உடன்படிக்கை 9:9. நம்பர் 3, பேழையிலிருந்து புறப்பட்ட சகல ஜீவ ஜந்துக்களோடு செய்த உடன்படிக்கை 9:10 வாசிங்க. நான் உங்களோடும் உங்களுக்கு பின்வரும் உங்கள் சந்ததியோடும் உங்களோட பேழையிலிருந்து புறப்பட்ட சகல ஜீவ ஜந்துக்கள் பரியந்தம். சோ உடன்படிக்கை அவங்களோடும். நம்பர் 4, சகல ஜந்துக்களோடும் பறவைகளோடும் நாட்டு மிருகங்களோடும் உங்களிடத்தில் இருக்கிற பூமியில் உள்ள சகல காட்டு மிருகங்களோடும். இதுல கவனிக்க வேண்டியது 10ஆம் வசனத்துல, உங்களோடு பேழையிலிருந்து புறப்பட்ட சகல ஜீவ ஜந்துக்கள் முதல் இனி பூமியில் உண்டாக போகிற. அப்போ ஃபியூச்சர், இனி பிறக்க போறவங்களுக்கும் சேர்த்து செய்யற உடன்படிக்கை. நம்பர் 5, இது தேவன் பூமியோட செய்த உடன்படிக்கை 13:9-13. நான் என் வில்லை மேகத்தில் வைத்தேன், அது எனக்கும் பூமிக்கும் உண்டான. எனக்கும் பூமிக்கும். சோ நம்பர் 5, தேவனுக்கும் பூமிக்கு உண்டான உடன்படிக்கை. நம்பர் 6, இது பூமியில் உள்ள ஜீவ ஜந்துக்களோடு செய்த உடன்படிக்கை 15. அப்பொழுது எல்லா மாம்ச ஜீவன்களையும் அழிக்க இனி ஜலமானது பிரளயமாய் பெருகாதபடிக்கு எனக்கும் உங்களுக்கும் மாம்சமான சகல ஜீவ ஜந்துக்களுக்கும் உண்டான என் உடன்படிக்கை. சோ எல்லா ஜீவ ஜந்துக்களுக்கும். நம்பர் 7, இது நித்திய உடன்படிக்கை 9ஆம் அதிகாரம் 16. அந்த வில் மேகத்தில் தோன்றும் போது தேவனுக்கும் பூமியின் மேலுள்ள சகலவித மாம்ச ஜீவன்களுக்கும் உண்டான நித்திய உடன்படிக்கை. நம்பர் 8, இது நித்திய தலைமுறைகளுக்கென்ற உடன்படிக்கை. அன்றியும் தேவன்
எனக்கும் உங்களுக்கும் உங்களிடத்தில் இருக்கும் சகல ஜீவ ஜந்துக்களுக்கும் நித்திய தலைமுறைக்கென்று நான் செய்கிற நான் செய்த அப்ப நித்திய தலைமுறைக்கு நித்திய உடன்படிக்கை, நித்திய தலைமுறையின் உடன்படிக்கை. நம்பர் 9, இது தேவன் ஏற்படுத்தும் உடன்படிக்கை. பாருங்க 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை கடைசியில வாசிங்க. பூமியில் உள்ள சகல காட்டு மிருகங்களோடும் என் உடன்படிக்கையை தேவன் ஏற்படுத்துற உடன்படிக்கை. 17ஆம் வசனம், இது எனக்கும் பூமியின் மேலுள்ள மாம்சமான யாவுக்கும் நான் ஏற்படுத்தின உடன்படிக்கை. அப்போ இது தேவன் ஏற்படுத்துறது. நம்பர் 10, இது நினைவு கூறும்படியான உடன்படிக்கை. 9ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், அந்த வில் மேகத்தில் தோன்றும் போது தேவனுக்கும் பூமியின் மேலுள்ள சகலவித மாம்ச ஜீவன்களுக்கும் உண்டான நித்திய உடன்படிக்கையை நான் நினைவு கூறுகிற உடன்படிக்கை. எப்பவுமே நினைப்பேன். நம்பர் 11, இது அடையாளமான உடன்படிக்கை. 13:9-13, நான் என் வில்லை மேகத்தில் வைத்தேன், அது எனக்கும் பூமிக்கும் உண்டான உடன்படிக்கைக்கு அடையாளம். உடன்படிக்கை அடையாளமான உடன்படிக்கை. இதே தான் 17ஆம் வசனம் சொல்லுது. நம்பர் 12, இது பூமியை நோக்கி பார்க்கும்படியான உடன்படிக்கை. 9:16, அந்த வில் மேகத்தில் தோன்றும் போது தேவனுக்கும் பூமியின் மேலுள்ள சகலவித மாம்ச ஜீவன்களுக்கும் உண்டான நித்திய உடன்படிக்கையை நான் நினைவு கூறும்படிக்கு அதை நோக்கி பார்ப்பேன். அடையாளமான உடன்படிக்கை. நம்பர் 12, இது பூமியை நோக்கி பார்க்கும்படியான உடன்படிக்கை. 9:16, நோவாவோட இந்த பகுதியில் செய்யப்பட்ட உடன்படிக்கை எவ்வளோ பெரிய காரியமா இருக்குது, எவ்வளோ முக்கியமான செய்திகளை விதவிதமா இருக்குது தேவன் பேசுறது. அதை அடுக்கிறப்பதான் அதனுடைய அடர்த்தியும் ஆழமும் விளக்கமும் புரியுது. இப்போ இந்த 12ஐயும் சுருக்கி ஈஸியா ஞாபகத்தில் வைக்கிற மாதிரி உங்களுக்கு சொல்றேன். தேவனோட உடன்படிக்கை செஞ்சாரு இல்ல, இதை எப்படின்னு. God's promise to Noah. நம்பர் 1, யூனிலேட்ரல், அதாவது ஒரு சார்புடைய உடன்படிக்கை. தேவன் தம் பக்கத்தில் இருந்தே செய்யறாரு, அவனுக்கிட்ட எதுவும் எதிர்பார்க்கல. நம்பர் 2, இட்ஸ் இட்டர்னல் கவர்னன்ட். இட்டர்னல் கவர்னன்ட், அவனுக்கு இட்டர்னல் ப்ராமிஸ கொடுக்கிறாரு. நம்பர் 3, இட் இஸ் யூனிவர்சல், சர்வத்துக்கும் சேர்த்து உலகம் முழுசுக்கும். இட் வாஸ் அன்கண்டிஷனல். நம்பர் 5, இட் வாஸ் கன்ஃபர்ம்டு பை a sign. அப்போ காட்ஸ் ப்ராமிஸ் நோவாவுக்கு இந்த 5 வகைகள்ல இருக்குது. It was a unilateral, it was a eternal, it was a universal, it was unconditional, it was confirmed by a sign. ஒரு சார்புடையது, நித்தியமானது, உலகம் முழுசுக்குமானது, எந்த ஒரு கண்டிஷனை பேஸ் பண்ணது கிடையாது. ஆனா சைனோட அடையாளத்தோட சொல்லப்பட்டது. இந்த உடன்படிக்கை எல்லாம் அப்படியே கிறிஸ்துவுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணா சேம் ப்ராமிஸ் கிறிஸ்துவுக்கும் அப்படியே மேட்ச் ஆகுது. கவனிங்க, God's promise in Christ. It was a unilateral, it was a eternal, it was a universal, it was conditional on faith, it is a sign, is the Lord's Supper. என்ன இயேசு கிறிஸ்துவுக்கு அப்படியே இவைகள் ஒப்பிடப்படலாம். பாருங்க, இயேசு கிறிஸ்துவும் செஞ்சதும் one side, யாருக்கு? நீதிமான்கள் ஆக்கிறதுக்காக. எல்லா பாவிகளும் வாங்க, நான் நிக்கிறேன். ஒன் சைடு. இன்னொன்னு நிரந்தரமானது, கிறிஸ்துவினால வந்தது. எபிரேயர் 5:9-12 இவைகள்லாம் நித்திய ரட்சிப்புக்காக நித்திய மீட்பை உண்டாக்கினார் அப்படின்னு சொல்லுது வேதம். இட் வாஸ் எ யூனிவர்சல், சர்வ சிருஷ்டியும் சர்வத்துக்கும் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி சர்வலோகத்தின் பாவத்தையும் சுமந்தார்.
அப்போ யூனிவர்சல். இட்ஸ் எ கண்டிஷனல். ஒன்னு இதுல கண்டிஷன், ஃபெய்த் இருக்குது. விசுவாசிச்சா தான் வர முடியும், விசுவாசிச்சா தான் நடக்கும். அப்போ ஃபெய்த் பேஸ்ட் கண்டிஷன். நம்பர் 5, சைன். நோவாவுக்கு எப்படி சைன் வானவில்லோ, அதே போல இயேசு கிறிஸ்துவுக்கு சைன். தி லாஸ்ட் சப்பர், ரத்தம், அப்பம், தன் சரீரம் பிட்கப்பட்டது, தன் ரத்தம், திராட்சை ரசம் எப்படி கொடுத்து பரிமாறினாரு, என் ரத்தம்னு சொன்னாரு. தம்முடைய ரத்தத்துல நித்திய மீட்பை உண்டாக்குறது ஒரு அடையாளம். அப்போ நோவாவுக்கு தேவன் பிராமிஸ் பண்ணது கிறிஸ்துவின் பிராமிஸோட, கிறிஸ்துவோட தேவன் பண்ண பிராமிஸும் ஒன்னா இருக்கிற போல இருக்குது. ஆனா முடிவு என்ன? நோவாவோட பண்ணது பழைசாயிட்டு, கிறிஸ்துவோட பண்ணது நிரந்தரமா நிக்குது. நோவாவோட பண்ணது, நோவாவுடைய குடும்பமும் வம்சமும் பிரமாணங்களும் பழைய ஏற்பாட்டோட முடிஞ்சிட்டு, கிறிஸ்துவோட பண்ணது ரத்தத்தோட, இயேசு கிறிஸ்துவோட, தேவனே இறங்கி வந்து மனுஷனோட தம்முடைய ரத்தத்தினாலான மீட்பை கொடுத்து, அவரையே கொடுத்து, அவரே ஜீவனை கொடுத்து வாங்கப்பட்டது. கிறிஸ்துவினால கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, கிரயத்துக்கு கொல்லப்பட்டு விலை கொடுத்து வாங்கப்பட்டீர்களே. என்ன விலை? ரத்தம். என்ன விலை? விலையேற பெற்ற ரத்தம். என்ன விலை? என்ன கிரயம்? விலையே இல்லாத ரட்சிப்பு கிரயம். என்ன கிரயம்? மகாதேவனே இறங்கி வந்து தம் சொந்த சரீரத்தையே பிற்கும்படி கொடுத்து, ஜீவனையே கொடுத்து, ரத்தத்தை கொடுத்து, உயிரை கொடுத்து வாங்கின கிரயம். அப்போ இந்த உடன்படிக்கை எவ்வளவு பெருசு, இந்த உடன்படிக்கைக்கு கீழ்ப்படுகிறது எவ்வளவு பெருசு, இந்த உடன்படிக்கைக்கு பாத்திரனாகிறது எவ்வளவு பெருசு. இதான் கிறிஸ்துவுக்குள்ளான ஆசீர்வாதம், கிறிஸ்துவுக்குள்ளான மகிமை. இந்த உள்ள இருக்கிற மகிமை, கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற ஆசீர்வாதம், கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற ரட்சிப்பு, கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற மேன்மை எவ்வளவு பெருசு. ஐயோ, மனுஷன் இதை நினைக்கல. விசுவாசியே, இந்த மேன்மையான மகிமையை நீ நினைக்கலையே. இந்த மகா பெரிய கிறிஸ்துவுக்குள்ள, கிறிஸ்துவுக்குள்ளன்னு வேதம் உன்னை சொல்றப்ப, அவருக்குள் அவருக்குள் அவருக்குள்ளன்னு உன்னை சேர்த்து சேர்த்து சொல்லுதே. இது உனக்கு மேன்மை இல்லையா? இது உனக்கு கௌரவம் இல்லையா? இது உனக்கு அடைக்கலம் இல்லையா? இது உனக்கு மகிமை இல்லையா? அவருக்குள், கிறிஸ்து இயேசுக்குள்ள எவ்வளோ பெரிய ஒரு மகிமையான காரியத்தை கர்த்தர் உனக்கு வச்சிருக்கிறாரு, உன் சந்ததிக்கு வச்சிருக்கிறாரு, இனி பிறக்க போறவளுக்கு வச்சிருக்கிறாரு. இதுதான் தேவன் செஞ்ச உடன்படிக்கை. லெட்ஸ் ப்ரே. நல்ல தகப்பனே, இந்த ராத்திரி வேளைக்காய் ஸ்தோத்திரம். நோவாவுடைய வாழ்க்கையில எவ்வளோ செய்திகளை படிக்க வேண்டியது இருக்குது. நீங்க எவ்வளவு பேசுறீங்கப்பா, எவ்வளவு பேசுறீங்கப்பா, எவ்வளவு செய்திய நீங்க வச்சிருக்கீங்கப்பா எங்களுக்கு சொல்ல. பா, காது உள்ளவன் கேட்க கடவுன்னு சொல்லிட்டீங்களே, ஆனா காது இருந்தா நீங்க எவ்வளவு செய்திய சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்களாப்பா. அதை கேட்கிற இருதயத்தை தாங்கப்பா. அப்பா ஏசப்பா, எங்களை மன்னியும், எங்கள் நிர்விசாரங்களை மன்னியும், குறைவுகளை மன்னியும்பா. எங்களை உருவாக்குங்கப்பா. ஒரு மாற்றத்தை பார்க்கட்டும்பா, எழுப்புதலை பார்க்கட்டும்பா. எங்களை இருதயத்துல எழுதுங்கப்பா. இந்த மண்ணான சரீரத்துல, மண் பாண்டத்துக்குள்ள மகிமையை வைங்கப்பா. இந்த சோம்பலையும் நிர்விசாரத்தையும் எடுத்து போடுங்க ஆண்டவரே. உங்களிடத்துல கிருபையை கேட்கிறோம்ப்பா, கிருபையை கேட்கிறோம். எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே, உதவி செய்யுங்க. இன்னைக்கு வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். ஒவ்வொருவரோடும் உங்களுடைய கிருபை இருக்கட்டும், ஒவ்வொருவரோடும் உங்களுடைய உதவி இருக்கட்டும், ஒவ்வொருவரோடும் உங்களுடைய மகிமை இருக்கட்டும். ஒவ்வொருவரையும் காத்துக்கொள்ளும், கைவிடாது அவங்களை நடத்தும்படி கேட்கிறோம்ப்பா. உங்களுடைய கரம் கூட இருக்கட்டும். தேவரீர், இந்த நாளுக்காக நன்றி.
ஆசீர்வதியும். எல்லா துதிகன மகிமை உமக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.